ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக்கோட பேர் வந்து எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் அண்ட் கெப்பாசிட்டன்ஸ். ஸோ பிஃபோர் தட் நீங்க நீட் பிசிக்ஸ் படிக்கணும்னு என்கிட்ட வந்திருக்கீங்க. அண்ட் அட் 100 லேர்னிங் வி பிலீவ் இன் லேர்னிங் டுகெதர். ஸோ இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப டஃபஸ்ட் ப்ராப்ளம்ஸ் உங்களுக்கு கொடுத்துட்டு இந்த ஈஸியா மீடியமா இருக்கிற ப்ராப்ளம்ஸ் எல்லாம் உங்களுக்கு கொடுத்து நாங்கள் எஸ்கேப் ஆக மாட்டோம். ஸோ டோன்ட் வரி, கண்டிப்பா toughest level problems நாங்க சால்வ் பண்ணி we will expect you to solve medium level and easy level problems. So toughest level solve பண்ணா தான் உங்களுக்கு அந்த அண்டர்ஸ்டாண்டிங் வரும் இல்லையா? So not just need physics, எங்க சேனல்ல 12th physics இருக்கு, 12th chemistry வரும், 12th biology இருக்கு, maths இருக்கு, and in future need biology, need physics and need chemistry also வரும். So ensure that you subscribe to our channel, and before you start viewing my lecture, always take a pen and paper, okay? ஸோ நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுவேன்னா, நீங்கள் ஒரு பென் அண்ட் பேப்பர் எடுத்து ஏதாச்சும் ஒரு கொஸ்டின் வந்தால் நீங்கள் அப்படியே என் கூடயே உட்காந்து ஒர்க் அவுட் பண்ணுறது எக்ஸ்பெக்ட் பண்ணுவேன். நீங்கள் உட்காந்து என் லெக்சரர்ஸ் பார்த்துட்டு அண்ட் நான் ப்ராப்ளம் பண்ணுறதையும் பார்த்துட்டு இருந்தால் உங்களுக்கு அந்த ப்ராக்டிஸ் வருமா வராதா? கண்டிப்பாக வராது. ஸோ ஆல்வேஸ் மேக் ஷோர் யூ ஹாவ் அ பென் அண்ட் பேப்பர், அண்ட் வென் எவர் அ கொஸ்டின் அப்பியர்ஸ் ட்ரை டு சால்வ் இட் மேபி பிஃபோர் மீ. லைக் ஒரு குட்டி காம்படிஷன், என்னோட பெட்டரா பண்றீங்களான்னு பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் வந்து, as I said, it's electrostatic potential and capacitance, and I am your teacher Arun Kishor here. Let's begin our class. So electromagnetics என்கிற மெயின் செக்ஷன் இருந்து அதுல இருக்கக்கூடிய ரெண்டு சப் டாபிக்ஸ் ஆன எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் அண்ட் எலக்ட்ரோடைனமிக்ஸ் ரெண்டுல இருந்து டோட்டலா you get 14 questions of 45 NEET physics questions, which is almost 31% of your entire NEET physics marks. ஸோ உங்களுக்கு நீட் பிசிக்ஸ் பாஸ் ஆகணுமா ஆக வேண்டாமா? கண்டிப்பா ஆகணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணும், இந்த 14 கொஸ்டின்ஸ் நீங்க 45 கொஸ்டின்ஸுக்கு படிக்கணும், ஓகே. பட் அந்த 45 கொஸ்டின்ஸ்ல 14 கொஸ்டின்ஸ் யூ ஹேவ் டு மேக் ஷோர் தட் யூ ஸ்டடி, இல்லையா? யூ ஹேவ் டு மேக் ஷோர் தட் யூ ஸ்டடி. ஸோ இந்த பர்டிகுலர் செக்ஷன் எலக்ட்ரோமேக்னடிக்ஸ் நீங்க ஸ்டடி பண்ணா 14 கொஸ்டின்ஸ் உங்க பாக்கெட்ல வந்துடும். ஸோ நீட் 2023ல இந்த பர்டிகுலர் டாபிக் நீங்க படிச்சீங்கன்னா 14 questions உங்களோடது, யாரும் உங்ககிட்ட இருந்து எடுக்க மாட்டாங்க. So make sure that you study this topic very very carefully. And நம்ம இப்ப பார்க்க போற டாபிக் வந்து இந்த எலக்ட்ரோமேக்னடிக்ஸ்ல இருக்கக்கூடிய சப்செக்ஷனான எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்ல அதுக்கு இருக்கிற சப்செக்ஷனான எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் அண்ட் கெப்பாசிட்டன்ஸ் உடைய இன்னொரு சப் டாபிக். ஓகே, ஸோ வாட் இஸ் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் அண்ட் எலக்ட்ரோடைனமிக்ஸ்? உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், மூவ் ஆகாத சார்ஜஸ், மூவ் ஆகிற சார்ஜஸ், இல்லையா? ஓகே ஃபைன், லெட்ஸ் பிகின் அவர் லெக்சர். ஓகே, ஸ்டே பாசிட்டிவ் ஈவன் ஆன் த ஹார்ட் டேஸ். ஸோ உங்களுக்கு கிடைக்கிற ப்ராப்ளம் வந்து டஃப்பாக இருந்தாலும், ஈஸியாக இருந்தாலும், மீடியமாக இருந்தாலும், இல்லை இதுக்கு எல்லாமே தெரியாம நீங்க எந்த லெவல்ல அந்த கொஸ்டின் இருக்குன்னு கூட தெரியாட்டியும் கூட பரவாயில்ல. ஆல்வேஸ் மேக் ஷோர் தட் வாட் எவர் த ப்ராப்ளம் இஸ், நீட் பிசிக்ஸ் மட்டும் இல்லை, உங்க லைஃப்லயும் தான் என்ன ப்ராப்ளம் வந்தாலும் நான் கண்டிப்பா ஃபேஸ் பண்ணிக்கலான்னு be sure, be strong. Okay, so ஏன் லெக்சரை நீங்க டெய்லி ஃபாலோ பண்ணீங்கன்னா ஐ மேக் ஷோர் தட் நீட் 2023ல உங்களுக்கு எந்த லெவல் டஃபஸ்ட் ப்ராப்ளம்ஸ் வந்தாலும் சரி, கண்டிப்பா டஃபஸ்ட் லெவல் வரப்போறது இல்லை. என் லெக்சரை பார்த்தா உங்களுக்கு டஃபஸ்ட் ப்ராப்ளம்ஸ் கூட ஈஸி ஆயிரும். அந்த கான்ஃபிடன்ஸ் எனக்கு இருக்கு, உங்களுக்கும் இருக்குன்னு நம்புறேன். பட் சப்போஸ் உங்களுக்கு டஃப் ப்ராப்ளம் வந்தாலும் கூட ஐ வில் மேக் ஷோர், அண்ட் யூ ஆல்சோ மஸ்ட் மேக் ஷோர் that you will get that tough question very easily. Okay, toughest problemsனாலும் உங்களுக்கு அந்த சொல்யூஷன் ஈஸியா கிடைக்கும் நான் நம்புறேன். அதுக்கு நீங்க என்ன பண்ணணும், என் லெக்சரை பார்க்கணும், and not just watching my lectures alone. நீங்களும் ஒரு pen and paper இருந்து you have to practice. Okay, you have to practice and try to answer the questions just like I do. Okay va? Okay, so are you ready to learn? I am ready to teach. Are you ready to learn? I hope you are ready to learn. Okay, so let's begin. So இதுக்கு முன்னாடி நம்ம இந்த இந்த பர்டிகுலர் டாபிக்ல என்னெல்லாம் பார்த்தோம்னு பார்க்கலாமா? நம்ம என்னெல்லாம் பார்த்தோம்? The very first we saw what is potential energy. What is potential energy? ஞாபகம் இருக்கா? I hope you remember it. The potential energy between two charges is equal to the product of the charges by 4 pi epsilon naught, the distance between them. இல்லையா? Okay, fine. அதே மாதிரி வேற என்ன பார்த்தோம்? We saw what is electric potential. So what is electric potential? The electric potential energy per unit charge, இல்லையா? The potential
நான் சும்மா பொட்டன்ஷியல்னு எழுதுறேன். அதுக்காக நீங்க சும்மா எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் இல்ல வெறும் பொட்டன்ஷியல் நினைச்சிடாதீங்க. ஏன்னா கிராவிட்டியில இதே மாதிரி கிராவிடேஷன் பொட்டன்ஷியல் இருக்கு, தெர்மோடைனமிக் பொட்டன்ஷியல் இருக்கு, அந்த மாதிரி எக்கச்சக்க டைப் பொட்டன்ஷியல் இருக்கு. சரி, நான் அதுக்கு சும்மா உங்களை எக்ஸ்ட்ரா கன்ஃபியூஸ் பண்ணும். நான் ஓகே, எலக்ட்ரிக் potential, and that is given by the equation V is equal to Q by 4 pi epsilon naught R. அதே மாதிரி potential difference பார்த்தோம். What is potential difference? What do you think is potential difference? Potential difference என்கிறது potential difference, நான் சும்மா direct equation போடுறேன், is the potential difference between any two points. நான் இந்த இடத்துல I am taking the points as B and A. Fine. Okay. ஓகே, ஸோ இதெல்லாம் நம்ம ப்ரீவியஸ் கிளாஸ்ல பார்த்துட்டோம். அண்ட் இதுல வந்து நம்ம என்ன யூஸ் பண்ணியிருக்கோம்? we took only point charges. ஸோ ஒரு பாயிண்ட் சார்ஜுக்கு மட்டும்தான் பொட்டன்ஷியல் இருக்குமா? அது நியாயமா? இல்லை. சார்ஜ் இருக்கிற எதுவானாலும் அதுக்கு பொட்டன்ஷியல் கண்டிப்பா இருக்கும். நாட் ஜஸ்ட் பொட்டன்ஷியல் சார்ஜ், நீங்க ஒரு ஸ்கொயர் எடுத்தாலோ, கியூப் எடுத்தாலோ, ஸ்பியர் எடுத்தாலோ, கியூபாய்டு எடுத்தாலோ, பிரிசம் எடுத்தாலோ, எந்த ஷேப் எடுத்தாலும் there will always be a electric potential associated with a given charge, இல்லையா? சோ அந்த மாதிரி ஸ்பெஷல் கேசஸ்க்கு வரக்கூடிய எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் நம்ம என்னன்னு பார்க்கலாம். ஓகேவா? ஓகே, சோ இதுதான் எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் ஃபார் ஸ்பெஷல் கேசஸ். அதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஓகே, சோ எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் டியூ டு an electric dipole. Dipole வந்து as I already told you, it's very very important. So electric dipole உருவாக்கக்கூடிய எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் நம்ம படிக்கணுமா இல்லையா? கண்டிப்பா படிக்கணும். அதே மாதிரி எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் டியூ டு கண்டினியூஸ் சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் அண்ட் மோஷன் ஆஃப் எ சார்ஜ் பார்ட்டிகல் இன் an எலக்ட்ரிக் ஃபீல்ட். ஓகேவா? ஸோ இந்த மூணு நம்ம ஸ்பெசிஃபிக்கலா பார்க்க போறோம். ஸோ ஓகே, ஃபைன். ஸோ எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் டியூ டு அ டைபோல். ஸோ நம்ம என்ன பண்றோம்னா we are taking a dipole. ஓகேவா? we are taking a dipole. இதுக்கு மேல ஜூம் ஆகாது போல. ஸோ ஓகே, ஸோ நமக்கு இங்க ஒரு டைபோல் இருக்கு. அந்த டைபோல் வந்து A to B minus Q to plus Q, and அந்த டைபோலோட டைபோல் மூமெண்ட் எங்க இருந்து எங்க போகும்? from minus Q to plus Q. ஸோ இங்க it's from A to B, இல்லையா? அண்ட் அதே மாதிரி அந்த டைபோல் டிஸ்டன்ஸ் வந்து நம்ம ஏன்னு எடுக்கிறோம். ஸோ டோட்டல் டிஸ்டன்ஸ் will be 2A, இல்லையா? I hope you remember everything. 2A அட்டா டயக்ராம் வரையதே நமக்கு ஒரு வேலையை போச்சு. ஓகே, ஸோ 2A. ஓகே, அதே மாதிரி நம்ம இப்போ பொட்டன்ஷியல் எடுக்கக்கூடிய ரெஃபரன்ஸ் பாயிண்ட் இஸ் லொகேட்டட் அட் பாயிண்ட் P, which is at a distance of R from the center of the dipole. ஓகே, நம்ம ப்ரீவியஸ் கிளாஸ்ல C எடுத்தோம், O எடுத்தோம், ஏதோ ஒன்று, but the point is okay. But the point is, the point we have chosen is at a distance of R. Okay, we are at a distance of R from the center of the dipole O. Okay, so நம்ம என்ன பண்ணோம்? நமக்கு ரெண்டு சார்ஜ் இருக்கு, ரெண்டு பாயிண்ட் சார்ஜ் இருக்கு. ஸோ அந்த ரெண்டு பாயிண்ட் சார்ஜ்ல வரக்கூடிய எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் இருக்கு இல்லையா? அது வந்து it will be the sum of the electric potential from the two charges, இல்லையா? Q minus Q மூலமா வர பொட்டன்ஷியல் பிளஸ் Q மூலமா வர பொட்டன்ஷியல் வந்து டோட்டல் எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியலா இருக்கும், இல்லையா? So as I told you, AB is 2A. அப்போ OA and OB என்ன இருக்கும்? A-வா இருக்கும். and இதோட டிஸ்டன்ஸ் வந்து R னு சொல்லிட்டோம். So dipole of length 2A, center O, dipole moment is P, solitum. So we are taking a point P as the reference point. So P is equal to, OP is equal to R because the distance between the point P and the center of the dipole O is R. And angle between OP and AB, அதாவது இந்த டைபோல் இணைக்கக்கூடிய அந்த லைனுக்கும் இந்த பாயிண்ட்டும் இந்த சென்டர் ஆஃப் த டைபோலையும் இணைக்கக்கூடிய லைனுக்கும் இடையில இருக்கிற ஆங்கிள் we are taking it as theta. Okay. So in triangle OAC, so நம்ம என்ன பண்றோம்னா இந்த பாயிண்ட்டும் எடுக்கக்கூடிய லைன் இருக்கு இல்லையா? அதை நம்ம சும்மா எக்ஸ்டெண்ட் பண்றோம். Okay, we are just extending this line from P to some ஒரு பாயிண்ட் X னு வெச்சுக்கோங்களேன். அது வரைக்கும் நம்ம எக்ஸ்டெண்ட் பண்றோம். So அப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணும்போது நம்ம என்ன பண்றோம்னா we are taking a perpendicular line. Okay, இது எதுக்கு எடுக்கிறீங்கன்னு கேட்டா இப்படி எடுத்தா தான் நமக்கு ஈஸியா வரும். ஓகேவா? ஜஸ்ட் ஃபார் மேத்தமெட்டிக்கல் பர்பசஸ். ஸோ இந்த பாயிண்ட் இருந்து இந்த லைனுக்கு நம்ம ஒரு ஆங்கிள் வரைகிறோம். அது எந்த ஆங்கிள் எப்படி இருக்கும்னா நம்ம வரையக்கூடிய லைனுக்கும் இந்த லைனுக்கும் இருக்கக்கூடிய ஆங்கிள் வந்து 90 டிகிரி.
அதே மாதிரி we are doing the same for the other charge also. ஓகேவா? ஸோ அந்த இணைக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் வந்து நம்ம சின்னு சொல்றோம், இங்க இணைக்கக்கூடிய அந்த பாயிண்ட் வந்து டின்னு சொல்றோம். ஸோ அப்படி ஆகும்போது என்ன ஆகுது, we have got two right angle triangles இல்லையா? What is a right angle triangle? ஏதோ ஒரு ஆங்கிள் 90 டிகிரியாக இருந்தால் it will be a right angle triangle. ஸோ இங்க வந்து 90 டிகிரி இருக்கு. ஸோ OAC is a right angle triangle. அதே மாதிரி ஃபுல்லா குத்து குத்தா இருக்கு பாருங்க. போட்டும் ஃபைன். ஓகே, அதே மாதிரி OBD, ஓகே, OBD OAC இது ரெண்டுமே வந்து நம்ம ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்ஸ்னு சொல்றோம். ஓகே, ஸோ ட்ரையாங்கிள் OACல நமக்கு ஆல்ரெடி தெரியும் இந்த ஆங்கிள் வந்து தீட்டான்னு நம்ம எடுக்கிறோம் இல்லையா? ஸோ அந்த ஆங்கிள் நம்ம தீட்டான்னு எடுத்தா cos theta is equal to what is cos theta? Base by hypotenuse இல்லையா? ஸோ cos theta ஓட பேஸ் என்னவா இருக்கும்? OC by hypotenuse is AC இல்லையா? OC by OA. ஓகே, ஸோ சாரி இங்க பாத்தீங்களா 90 டிகிரிக்கு ஆப்போசிட்டா இருக்கக்கூடிய லைன் தான் hypotenuse. ஸோ இங்க வந்து hypotenuse will be OA, this will be the angle, I mean this will be the base. அட்டா நம்ம லைன் கரெக்டா சூஸ் பண்ண போல. This will be the base, this will be the perpendicular and this will be the hypotenuse. So base by hypotenuse, OC by OA, that is equal to OC ஓட லைன் நமக்கு தெரியாது, what is the length வந்து நமக்கு தெரியாது. So OA வந்து ஏன்னு நமக்கு ஆல்ரெடி தெரியும். So OC is equal to A cos theta. And அதே இந்த OAC எதே செட்டப்ல இருக்கோ அதே செட்டப்ல தான் இங்கேயும் இருக்கு இல்லையா? அதே ஆங்கிள் தீட்டா தான் வரும், அதே டிஸ்டன்ஸ் ஏ தான் வரும், அதே 90 டிகிரி தான் வரும். ஸோ அதே OC equal to OD is equal to A cos theta தான் வரும். It will be the same for both the charges இல்லையா? ஸோ இப்போ நம்ம இந்த டிஸ்டன்ஸ் எடுக்கிறோம். ஓகே, நம்ம ஆர்னு எடுத்துட்டோம். வாட் இஃப் ஆர் இஸ் வெரி வெரி லார்ஜ் when compared to A? லைக் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து இதுதான் ஆர்னு எடுத்துட்டோம், இங்க வந்து ஏன்னு எடுத்துட்டோம், இங்க வந்து ஏன்னு எடுத்துட்டோம். ஸோ இங்க P இருக்கு, இங்க A இருக்கு, இங்க B இருக்கு, இங்க ஓவும் இருக்கு. ஸோ இஃப் ஆர் இஸ் வெரி வெரி லார்ஜ் when compared to A, இது என்ன ஆகும்? ஆர் வந்து இப்போ இதுல வந்து ஆர் கொஞ்சம் பெருசா இருக்கு, ஓகே. ஆர் வந்து ரொம்ப ஐ மீன் ஏ வந்து கொஞ்சம் பெருசா இருக்கு, ஓகே. பட் ஏ வந்து ரொம்ப சின்னதா இருந்தா நம்ம இப்படி எடுக்கலாமா? இங்க ஏ வரும், இங்க ஏ வரும், இங்க ஏ வரும், இங்க பி வரும் இல்லையா? ஸோ என்ன ஆகும், கிட்டத்தட்ட இந்த மூணு லைனுக்கும் இருக்கக்கூடிய லென்த் என்ன ஆகுது? ஆல்மோஸ்ட் ஈக்குவல் ஆகுது. எக்ஸாக்ட்லி ஈக்குவல் இல்ல, noted, almost equal, like 100 is equal to approximately equal to 100.1 எடுப்போம் இல்லையா? அதே மாதிரி கிட்டத்தட்ட ஈக்குவல் ஆகுது. ஸோ அந்த மாதிரி ஈக்குவல் ஆகுறதுனால what we can do, we can take that PA, okay, PA இது என்ன ஒரு black line வருது, fine. So PA is approximately equal to PC, ஓகேவா? PA is approximately equal to PC, okay. That is equal to, what is PC? PC is equal to PO plus OC இல்லையா? So PO, OP plus OC, that is equal to R plus A cos theta. அதே மாதிரி PB நம்ம எப்படி எடுக்கலாம்? PB is approximately equal to PD ன்னு எடுக்கலாம் இல்லையா? PD. So PD is equal to, அப்ப PD ஓட லென்த் என்ன? இங்க வந்து PD ஓட லென்த் வந்து it is OP minus OD இல்லையா? OP minus OD. So PD is equal to PB equal to OP minus OD, that is equal to R minus A cos theta. So நமக்கு potential due to a dipole என்னவா இருக்கும்? What will be the potential? ஒரு நல்ல இங்கு சூஸ் பண்றேன் ஃபர்ஸ்ட். So V is equal to V1 plus V2 இல்லையா? Because we have two charges, that is equal to 1 by 4 pi epsilon naught. ரெண்டுக்குமே எப்படியும் காமனா தான் வரப்போகுது, வெளியே எடுக்கிறேன். That is equal to Q1 by R1 plus Q2 by R2. That is equal to 1 by 4 pi epsilon naught. 1 by 4 pi epsilon naught. What is Q1? நான் வந்து minus Q வந்து Q1 எடுக்கிறேன். அந்த minus Q க்கும் distance என்ன? From point P என்ன? PA. PA ஓட வேல்யூ என்ன? R plus A cos theta. Plus Q2 வந்து Q, distance வந்து PB இல்லையா? So Q by R minus A cos theta. தெரியுதா? Yeah, fine. So that is equal to 1 by 4 pi epsilon naught. Q வந்து காமன் ரெண்டுக்குமே இல்லையா? Q வந்து ரெண்டுக்குமே காமன், அது வெளியே எடுத்தாச்சு. So 1 by R minus A cos theta minus 1 by R
plus a cos theta ன்னு எடுத்துட்டோம். That is equal to q by 4 pi epsilon naught r plus நம்ம என்ன பண்றோம்? We are just adding it. Basic multiplication. I mean basic addition இல்லையா? Cos theta இல்லையா? By r minus a cos theta r plus a cos theta. என் ஹேண்ட் ரைட்டிங் கொஞ்சம் கேவலம் தான், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் எழுதுறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஸோ இட்ஸ் ஃபைன். சப்போஸ் உங்களுக்கு புரியாட்டி கண்டிப்பாக கமெண்ட்ஸும் சொல்லிடுங்க. நான் எழுதுறது உங்களுக்கு புரியாட்டி நான் எடுத்தது யூஸ் இல்லையே. That is equal to r minus r வரும் இல்லையா? ஸோ அது போயிடும். a cos theta minus of minus a cos theta வரும். So that is 2a cos theta by r minus a cos theta r plus a cos theta. இது எந்த ஃபார்ம்ல இருக்கு? a minus b into a plus b ஃபார்ம்ல இருக்கு இல்லையா? a minus b into a plus b. So what is a minus b into a plus b? a square minus b square. So r square minus a square cos square theta. Yeah. Okay. So நம்ம so இங்க வந்து நம்ம என்ன அப்ராக்சிமேட் பண்றோம்னா, if r square minus a square cos theta, okay, r square minus a square cos theta ல நம்ம என்ன அப்ராக்சிமேஷன் ஆல்ரெடி பண்ணியிருக்கோம், r is very 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 large when compared to a. So இது வந்து நம்ம அப்ராக்சிமேட் எப்படி எடுக்கலாம்? if r square minus a square cos theta is equal to r square. Fine. Okay. So அப்படி பண்ண என்ன ஆகும்? That is equal to இப்போ 2aq இருக்கு இல்லையா? What is 2aq? Dipole moment. இந்த dipole moment உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கணும். அப்படியே தெரியாட்டி நேரா ஒரு ஃபர்ஸ்ட் லெசன்ல லாஸ்ட் சாப்டர் போயிருங்க. ஓகேவா? ஓகே. ஸோ p cos theta இல்லையா? பிகாஸ் 2q q into 2a வந்து p and cos theta by 4 pi epsilon naught r square minus a square cos theta. Okay, cos square cos theta, that is equal to 1 by 4 pi epsilon naught. நம்ம இந்த அப்ராக்சிமேஷன் பண்றோம். ஓகேவா? இந்த அப்ராக்சிமேஷன் இல்லாட்டி வேற மெத்தட்ல லைக் வேற புக்ஸ்ல எப்படி கொடுத்திருப்பாங்கன்னா r square minus a square cos theta, cos square theta is approximately equal to r square minus a square னு சில புக்ல கொடுப்பாங்க. It's not a mistake, but நமக்கு இதுக்கு லைக் நமக்கு ப்ராப்ளம்ஸ் தான் முக்கியம். ஸோ ப்ராப்ளம்ஸ்க்கு வந்து மோஸ்ட்லி இந்த ஃபார்ம்லாவே போதும், பட் ஜஸ்ட் இன் கேஸ். ஓகே. ஸோ அதுவே மாதிரி ஆர் ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் நம்ம அப்ராக்சிமேட் பண்ணி ஆர் ஸ்கொயர்லும் போடலாம். ஓகேவா? ஓகே. ஸோ த வி இஸ் ஈக்குவல் டு 1 by 4 pi epsilon naught p cos theta. இங்க ஆர் ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் காஸ் ஸ்கொயர் தீட்டா பண்ணலாம். நம்ம அப்ராக்சிமேட் பண்ணி ஆர் ஸ்கொயர் கொண்டு வந்தோம். ஸோ வி இஸ் ஈக்குவல் டு 1 by 4 pi epsilon naught p cos theta by r square இல்லையா? p cos theta by r square. Okay. So this is our final formula. This is the net electric potential due to the electric dipole at a point P, which is at a distance of r from the center of the dipole and an angle theta. இல்லையா? So angle theta எப்படி எடுக்கிறோம் நோட்டீஸ் பண்ணிக்கோங்க. இங்க தான் பாயிண்ட் இருக்கு. இந்த பாயிண்ட்ல எடுக்க தெரியுது இல்லையா? ஓகே. ஸோ இங்கே தான் பாயிண்ட் இருக்கு. இந்த பாயிண்ட்ல இருந்து இந்த பாயிண்ட்டுக்கு ஒரு லைன் வரைகிறோம். இந்த பாயிண்ட்ல இருந்து இந்த பாயிண்ட், அதாவது டைபோலுக்கு ஒரு லைன் வரைகிறோம். அதுக்கு இடையில இருக்கிற ஆங்கிள் தான் தீட்டா. அண்ட் அதே மாதிரி இந்த டிஸ்டன்ஸ் ஆர் வந்து இந்த பாயிண்ட் இருந்து சென்டர் ஆஃப் த டைபோலுக்கு வரக்கூடிய டிஸ்டன்ஸ். ஓகே. ஸோ ஆல்வேஸ் மேக் ஷுர் யூ நோ ஹவு டு டேக் ஆர் அண்ட் ஹவு டு டேக் தீட்டா. ஸோ அது ரெண்டும் எடுத்தா தான் உங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் போட முடியும் இல்லையா? நீங்க சும்மா ஃபார்முலா மட்டும் படிச்சு வச்சுட்டு இதுல பி என்ன, ஆர் என்ன, ஆர் எப்படி எடுக்கிறது, தீட்டா எப்படி எடுக்கிறது, எப்படி எவாலுவேட் பண்றதுன்னு தெரியாம இருந்தா என்ன ஆகும்? நீங்க ஃபார்முலா படிச்சதே வேஸ்ட் ஆயிரும். ஸோ ஆல்வேஸ் மேக் ஷுர் வாட் இஸ் ஆர் அண்ட் வாட் இஸ் தீட்டா. இது இந்த ஃபார்முலா மட்டும் இல்ல, நீங்க எந்த ஃபார்முலா எடுத்தாலும் அந்த ஃபார்முலால இருக்கக்கூடிய டேர்ம்ஸ் எல்லாம் எங்கிருந்து நம்ம எடுக்கிறோம்னு நீங்க பாத்துக்கணும். ஓகேவா? ஓகே. ஸோ இஃப் காஸ்ட் if theta is equal to 0, cos theta என்னவா இருக்கும்? What will be cos theta? Cos theta will be 1 இல்லையா? ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் இந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் எவாலுவேஷன் வர்றதால I will add one more formula also. Okay. Okay. So
V is equal to 1 by 4 pi epsilon naught P cos theta by R square minus A square. Okay, bye. A square cos theta என்னமே பாத்தீங்களா ஒரு ஸ்கொயர் இங்க கொஞ்சம் நீட்டா வரையறேன் ஓகே cos theta சரி ஷேர் பண்ணலாமா So இந்த மாதிரி ஃபார்முலாவும் வரும் ஓகே சோ இந்த மாதிரி ரெண்டு லைக் இந்த ரெண்டு ஃபார்முலா வந்து கரெக்ட் தான் நமக்கு கிடைக்க क्वेश्चन பொறுத்து we have to just change the formula okay so v is equal to 1 by 4 pi epsilon naught p cos theta by r square minus a square cos theta னு போடலாம் அதே மாதிரி அந்த r square minus a square cos theta வை இப்படி அப்ராக்ஸிமேட் பண்ணி r square போட்டும் போடலாம் ஓகேவா so this is just a general case இப்போ theta 0 னா என்ன ஆகும் what will happen when theta 0 cos theta 1 ஆயிரும் இல்லையா சோ இங்க 1 ஆயிரும் அப்ப மேல p மட்டும் தான் இருக்கும் and இங்க 1 ஆயிரும் சோ இங்க r square minus a square மட்டும் தான் இருக்கும் suppose இந்த மாதிரி approximation போட்டா r square minus a square is approximately equal to r square so இதே மாதிரி இங்க வரும் அதே மாதிரி தான் if theta is equal to 180 degree cos theta is equal to -1 so இங்க என்னவும் இங்க -1 வந்துரும் மேல பட் கீழே வந்து என்ன cos square theta so 1 square என்ன So, minus 1 by 4 pi epsilon p by r square minus a square. இப்போ approximation போட்டா அதே தான் இதுல வந்து +1 வருது இதுல -1 வருது பெருசா டிஃபரன்ஸ் கிடையாது அதுவே 90 டிகிரினா ஓகே சோ இது வந்து இதெல்லாம் வந்து ஆக்சியல் கேஸ் இல்லையா ஆக்சியல்னா என்ன இப்போ ஒரு லைன் எடுக்கிறோம்னா இந்த டைபோல் எடுக்கிறோம்னா அந்த டைபோல்ல இருக்கக்கூடிய அதே லைன்ல இருந்தால் it is called an axial point இல்லையா because an axial point is a line that passes through both the charges so இது வந்து axial இதுவும் வந்து axial because same line same angle but equally I mean exactly opposite directions இப்போ இதுதான் அந்த பாயிண்ட் இல்லையா இதுதான் அந்த பாயிண்ட் and இதுதான் அந்த பாயிண்ட்க்கு நம்ம எடுக்கக்கூடிய அந்த டிஸ்டன்ஸ்னா நம்ம என்ன பண்ணலாம் இல்லையா சோ இதுதான் அந்த தீட்டானா ரெண்டும் சேம் டைரக்ஷன்ல இருந்தா 0 degree opposite direction இருந்தா 180 degree 90 degree இருந்தா என்ன ஆகும் what will happen when it's 90 degree ஆகும்போது cos theta ஓட வேல்யூ வந்து 0 so மொத்த பொட்டன்ஷியலுமே 0 ஓகேவா ஆக மொத்தம் என்னதான் உட்கார்ந்து சார்ஜ் கொடுத்திருந்தாலும் கொடுத்திருக்கிற சார்ஜ் மொத்தமா வேஸ்ட் no potential so இது வந்து என்ன பாயிண்ட் it is an equatorial point இல்லையா இது வந்து நீங்க எலக்ட்ரிக் ஃபீல்ட் டைபோல் படிச்சிருந்தா கண்டிப்பா நான் சொல்லாமலேயே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஓகே சோ சப்போஸ் உங்களுக்கு அந்த கன்ஃபியூஷன் இருந்துச்சுன்னா மேக் ஷூர் யூ வாட்ச் மை வீடியோ ரிலேட்டட் டு தட் பிஃபோர் வாட்சிங் திஸ் என்டையர்லி ஓகேவா ஓகே சோ θ = 0 க்கு ஆக்சியல் 180 க்கும் ஆக்சியல் 90 க்கு ஈக்குவட்டோரியல் பாயிண்ட் சோ ஆக்சியலுக்கு வந்து 0 டிகிரினா இந்த மாதிரி ஆப்போசிட் டைரக்ஷன்ல இந்த மாதிரி பட் ஈக்குவட்டோரியல்னா என்ன இட் இஸ் 0 entirely 0 and இது ஒரு ஜெனரல் கேஸ் ஓகே சப்போஸ் நம்ம ஏதாச்சும் ஜெனரலா ஏதாச்சும் பாயிண்ட் வச்சு நம்ம போடணும்னா we can take v is equal to 1 by 4 pi epsilon naught p dot r into r cube p dot r na vector இல்லையா it's a vector so p r okay va okay fine so நம்ம questions involving electric dipole பார்க்கலாம் when it comes to potential okay va so what is the electric potential at the midpoint of a dipole so நம்ம என்ன பண்ணலாம் diagram minus q plus q மிட் பாயிண்ட்ல இருக்குன்னு சொல்றாங்க சோ மிட் பாயிண்ட்ல இருக்கக்கூடிய ஆங்கிள் என்னவா இருக்கும் நம்மளால ஆங்கிளே எடுக்க முடியாது because it's at the mid point இல்லையா டிஸ்டன்ஸ் என்னவா இருக்கும் d is equal to 0 வா இருக்கும் இல்லையா d is equal to 0 வா இருக்கும் d I mean r is equal to 0 வா இருக்கும் இல்லையா r is equal to 0 so v is equal to 1 by 4 pi epsilon naught p cos theta by r square வருது இல்லையா பட் இங்க வந்து r என்னவா இருக்கு 0 v by 0 போட்டா பொட்டன்ஷியல் வந்து இன்ஃபினிட்டிக்கு போகுமாமா அப்படி இன்ஃபினிட்டிக்கு போக முடியுமா ஒரு பொருளுக்கும் பொட்டன்ஷியல் வந்து இன்ஃபினிட்டிக்கு போக முடியாது சோ நம்ம வேற எப்படி அப்ராக்ஸிமேட் பண்ணலாம்னா இது வந்து எந்த லைன்ல இருக்கு
ஈக்குவட்டோரியல் லைன்ல இருக்கு. ஸோ ஈக்குவட்டோரியல் லைன்ல இருக்கக்கூடிய பொட்டன்ஷியல் என்ன? 0. ஓகே, V equal to 0. ஸோ இந்த ப்ராப்ளம் வந்து வெரி சிம்பிள் தான். பட் நான் இது போடுறதுக்கு ரீசன் என்னன்னா, நிறைய பேர் வந்து இந்த மாதிரி பயப்படுவீங்க. R equal to 0ன்னு சொல்லிட்டாங்க, ஆனால் இந்த ஃபார்முலால போட்டால் V is equal to infinity-ன்னு வருது, ஆனால் இந்த மாதிரி ஆப்ஷனே இல்லையே, இதெல்லாம் எப்படி கரெக்ட் ஆகும் நீங்கள் யோசிப்பீங்க. ஸோ சப்போஸ் உங்களுக்கு இந்த மாதிரி இன்ஃபினிட்டி அந்த மாதிரி ஏதாச்சும் வந்துச்சுன்னா ஆப்ஷன்ஸில் பாருங்க. ஓகேவா, எல்லா கேஸும் இல்லை, பட் மோஸ்ட் ஆஃப் த கேசஸ் V is equal to infinity அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் ஏதாச்சும் இருக்கான்னு பாருங்க. இது ஆன்சர் கரெக்ட் இல்லை, ஏன்னா பிகாஸ் கரெக்டாக இருந்தால் அந்த ரிலேட்டடான ஆப்ஷன்ஸ் தான் கொடுப்பாங்க. ஓகே, ஸோ சப்போஸ் அந்த மாதிரி ஆப்ஷன் இல்லாட்டி நீங்க வந்து இந்த மாதிரி அப்ராக்சிமேட் பண்ணி பார்க்கணும். இப்போ இதுல வந்து நான் பண்ணியிருக்கிறது ஈக்குவட்டோரியல் லைன்ல தான் இருக்கு என்ற அசம்ஷன் பண்ணி B is equal to 0 டைரக்டா போட்டுட்டேன். சப்போஸ் அந்த மாதிரி ஏதாச்சும் ஃபேக்டர் உங்களுக்கு கிடைக்காட்டி யூ ஹேவ் டு மேக் ஷூர் தட் யூ அந்த கான்செப்ட் ஸ்ட்ராங்கா இருந்தா கண்டிப்பா அந்த மாதிரி ஒரு ஃபேக்டர் உங்களுக்கு கிடைச்சிடும். ஓகே, ஸோ டோன்ட் வரி அபவுட் இட், ஆல்வேஸ் மேக் ஷூர் தட் யூ நோ த கான்செப்ட் வெரி ப்ராப்பர்லி. இங்க வந்து நமக்கு ஈக்குவட்டோரியல் லைன்ங்கிற கான்செப்ட் தெரிஞ்சதால மட்டும் தான் V is equal to infinity-ன்னு சொல்லி நம்மள கன்ஃபியூஸ் பண்ணியிருந்தாலும் கூட அந்த ஈக்குவட்டோரியல் லைன் கான்செப்ட் வச்சு V is equal to 0 நம்ம போட்டோம். அதே மாதிரி இஃப் யூ ஆர் வெரி வெரி ஸ்ட்ராங் வித் த கான்செப்ட், ஆல்வேஸ் யூ வில் கெட் த ஆன்சர். ஓகேவா, ஸோ டோன்ட் வெரி, ஆல்வேஸ் மேக் ஷூர் யூ நோ த கான்செப்ட் ப்ராப்பர்லி. கான்செப்டை எங்க எப்படி எந்த நேரத்துல அப்ளை பண்ணணும்னு நல்லா புரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேவா, ஸோ எக்ஸசைஸ் நம்பர் 2. Short electric dipole has a dipole moment of 16 into 10 to the power of minus 9 coulomb. So given potential என்ன, நமக்கு potential கொடுத்திருக்காங்க இல்ல, dipole moment கொடுத்திருக்காங்க. So P is equal to 16 into 10 to the power of minus 9 coulomb meter. The electric potential due to a dipole at a point at the distance of 0.6 meter from the center of the dipole. So R is equal to 0.6 meter. So minus Q இருக்கு, plus Q இருக்கு, ஒரு பாயிண்ட் இருக்கு, பாயிண்ட்க்கு டிஸ்டன்ஸ் வந்து 0.6ன்னு சொல்லிட்டாங்க. situated on a line making an angle of 60 degree. So angle வந்து 60 degree ன்னு சொல்லிட்டாங்க. So what is the final answer? What can we do? We should find the electric potential due to the dipole. இல்லையா? So what is the electric potential due to the dipole? பட் அதுக்கு முன்னாடி நம்ம லெட்ஸ் ஃபைண்ட். ஓகே, இது என்ன ஃபைண்ட் பண்றோம் நம்ம போடலாம், அந்த ஒரு ஸ்ட்ரக்சரிங் வரும். ஓகே, ஸோ டு ஃபைண்ட் V at P solution. Okay. So what is the potential due to an electric dipole at a point at the given angle? V is equal to 1 by 4 pi epsilon naught P cos theta by R square. இங்க வந்து நான் ஏன் R square minus A square எடுக்கலனா, இங்க கொஸ்டின்லயே அவங்க போட்டுருக்காங்க பாருங்க. Just a minute. Okay, so இங்க கொஸ்டின்லயே அவங்க போட்டுருக்காங்க it's a very short electric dipole. So A ஓட வேல்யூ என்ன, very very small இல்லையா, ரொம்ப ஸ்மாலா இருக்கும். So நம்ம R square minus A square எடுக்க பதிலா டைரக்டாவே R square னு போடலாம். Fine. So V is equal to, what is V? V is equal to 9 into 10 to the power of 9 இதோட வேல்யூ into P ஓட வேல்யூ என்ன, 16 into 10 to the power of minus 9 into cos theta என்ன, cos 60 degree by R square வந்து 0.6 square. So நீங்க 0.6 னு கொடுத்தா தயவு செஞ்சு 0.6 னு போட்டு evaluate பண்ணாதீங்க, just make sure it's 6 by 10. அப்போதான் உங்களுக்கு evaluate பண்ண கொஞ்சம் கூட ஈஸியா இருக்கும். ஓகே, so that is equal to 9 into 10 to the power of 9 into 16 into 10 to the power of minus 9. cos 60 வேல்யூ என்ன, 1 by 2 இல்லையா. so 1 by 2 into 6 square இல்லையா, 6 into 6 into 2. இப்போ 10 ஸ்கொயர் இங்க இருக்கு, அது மேல வந்துடுது 10 ஸ்கொயர். ஓகே, ஸோ நம்ம என்ன கிராஸ் மல்டிப்ளை எவாலுவேட் பண்ணலாமா, கொஞ்சம் நல்லா இங்க எடுப்போம். ஓகே, ஸோ 9 3 இது 2 வரும், இது 8 வரும், அதே மாதிரி இது 2 வரும், இது 4 வரும் இல்லையா, இது 2 வரும். Fine. Okay, so V is equal to 2 into 10 to the power of 9 into 10 to the power of minus 9 வந்தா ரெண்டுமே cancel ஆகும் 0. We have 10 power minus 2, so it's 10 power so it's 10 power 2 இல்லையா, that is equal to 200 volt.
எவ்வளோ 200 வோல்ட். ஸோ நம்ம ஒரு பொட்டன்ஷியல் நம்ம இந்த கிவன் கொஸ்டின் நம்ம என்ன பண்ணோம், இது வந்து வெரி வெரி டைரக்ட் கொஸ்டின் தான். பட் நம்ம இந்த டயக்ராம் இருக்கு இல்லையா, இந்த டயக்ராம் நம்ம போராட்டி இதுல வந்து வேல்யூவே இல்லை, பிகாஸ் யூ மைட் நாட் அண்டர்ஸ்டாண்ட் த கொஸ்டின் ப்ராப்பர்லி. ஸோ நான் டயக்ராம் கொஞ்சம் கூட கிளியரா வரைகிறேன், எக்ஸ்பிளனேஷன்ல உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் கண்டிப்பா. ஓகே, சிபி இங்க இருக்கு 0.6 மீட்டர், இங்க ஒரு 60 டிகிரி இருக்கு, ஃபைன். ஸோ இப்போ வந்து இந்த மாதிரி ஷார்ட் டைபோல் கொடுத்துருக்காங்க, அந்த ஷார்ட் டைபோல் டிஸ்டன்ஸ் வந்து 0.6 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த மைனஸ் கியூ பிளஸ் கியூவோட வேல்யூ கொடுக்காம டேரக்டா டைபோல் மொமெண்டோட வேல்யூ என்னன்னு கொடுத்துருக்காங்க, ஆங்கிளும் என்னன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம என்ன பண்ணோம், இதுல ஆர் என்ன டீட்டா என்னன்னு டேரக்டா ஐடென்டிஃபை பண்ணி ஈஸியா போட வேண்டிய ப்ராப்ளம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் நீங்க கான்செப்ட் நல்லா ஸ்ட்ராங் ஆக்கிக்கோங்க, பிகாஸ் ஸ்ட்ராங் ஆக்கலன்னா ஓவர் காம்ப்ளிகேட்டட் ஆகும். இதெல்லாம் வந்து it's an easy level problem. Okay, it's a very very easy level problem. So always make sure you know the formula properly and you know what each term in the formula is. Okay, like for example இங்க வந்து p என்ன, இங்க வந்து r என்ன, இங்க வந்து θ என்னன்னு நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேவா? ஃபைன். பிகாஸ் அந்த மாதிரி கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி உங்களுக்கு அந்த மாதிரி கொடுத்துருவாங்க, θ வந்து வேற r வந்து வேற மாதிரி உங்களுக்கு கன்ஃபியூஸ் பண்ற மாதிரி கொடுத்துருவாங்க. ஸோ டோன்ட் கெட் கன்ஃபியூஸ்ட். அந்த ஃபார்முலால ஒவ்வொரு டேர்மும் என்னென்னு கண்டிப்பா மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஓகேவா? ஃபைன். ஸோ இட்ஸ் a very interesting question. நீங்க இதுல வேணும்னா உட்காந்து எவாலுவேட் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணலாம், ஆர் ஜஸ்ட் ஒரு சிங்கிள் ஐடியா வச்சு நீங்க இதுல ஈஸியா சொல்யூஷன் போடலாம். ஸோ சார்ஜஸ் பிளஸ் கியூ அண்ட் மைனஸ் கியூ ஆர் பிளேஸ்ட் அட் வெர்டிசஸ் பி அண்ட் சி. ஓகே இருக்கு. த பொட்டன்ஷியல் அட் வெர்டெக்ஸ் ஏ. ஸோ இது வந்து ஒரு ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள் சொல்லிட்டாங்க, இங்க ஈக்குவலா இருக்கும், இங்க ஈக்குவலா இருக்கும். ஸோ திஸ் ஷுட் பி 90 டிகிரி இல்லையா? இட் ஷுட் பி 90 டிகிரி. ஸோ த பொட்டன்ஷியல் அட் த வெர்டெக்ஸ் ஏ என்னன்னு கேட்குறாங்க. ஸோ இது வந்து பி டிஸ்டன்ஸ்ல இருக்கு, இங்க இருந்து இங்கேயும் பி டிஸ்டன்ஸ் இருக்கு, இங்கேயும் பி டிஸ்டன்ஸ்ல இருக்கு. ஸோ வாட் இஸ் திஸ்? திஸ் இஸ் ஈக்குவட்டோரியல் லைன் இல்லையா? பிகாஸ் சென்டர் வழியா போகுது, சென்டர் வழியா போய் அதோட ஆங்கிளும் 90 டிகிரியா இருக்கு, சென்டர்ல போகுது, ஆங்கிள் 90 டிகிரியா இருக்கு. ஸோ திஸ் இஸ் அன் ஈக்குவட்டோரியல் லைன். ஸோ உங்களுக்கு ரெண்டு மெத்தட் நான் சொல்றேன். ஒரு மெத்தட் என்னன்னா பிளஸ் கியூக்கும் இதுக்கு இருக்கிற டிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சு, மைனஸ் கியூக்கும் ஏக்கு இருக்கிற டிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சு, அதுல இருக்கிற பொட்டன்ஷியல் கண்டுபிடிச்சு ரெண்டையும் ஆட் பண்ணி அந்த ரெண்டையும் ஆட் பண்ணக்கூடிய ஃபைனல் வேல்யூ நீங்க ஆன்சரா போடலாம். இது வந்து இப்படி போடுற மெத்தட். இல்லாட்டி நீங்க டைரக்டா இப்படி பண்ணணும்னா இது வந்து என்ன, ஏ வந்து எதுல இருக்கு, இந்த டைபோலோட ஈக்குவட்டோரியல் லைன்ல இருக்கு. ஈக்குவட்டோரியல் லைன்ல இருந்தா வாட் வில் பி த ஃபைனல் பொட்டன்ஷியல்? 0. ஸோ கிவனும் வேண்டாம், அந்த உட்காந்து பெரிய ப்ரொசீஜரும் வேண்டாம், டைரக்டா v is equal to 0 இல்லையா? டைரக்டா v is equal to 0. Why? Because A is in the equatorial line இல்லையா? ஸோ இந்த மாதிரி தான் கொஸ்டினை பார்த்து டயக்ராம் பார்த்து ஐயோ எவ்வளோ பெருசா இருக்குன்னு சொல்றாங்க. ஸோ இந்த மாதிரி கன்ஃபியூஸ் ஆயிடாதீங்க. ஆல்வேஸ் மேக் ஷூர் யூ நோ த கான்செப்ட் ப்ராப்பர்லி. எகெயின் திருப்பி நான் எத்தனை தடவை சொன்னேன்னு தெரியல, மறுபடியும் சொல்றேன். மேக் ஷூர் யூ நோ த கான்செப்ட் ப்ராப்பர்லி. உங்களுக்கு டைம் சேவ் ஆகும், உங்களுக்கு ஃபியூச்சர் இந்த ப்ராப்ளம்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு கான்ஃபிடென்ஸும் பில்ட் ஆகும், அண்ட் யூ வில் ஆல்வேஸ் நோ வாட் த ஆன்சர் இஸ் ப்ராப்பர்லி. ஓகேவா? ஓகே கரெக்ட் தான் பீட்டர். ஒரிஜினல் பெயர் பீட்டர் பார்க்கற இருக்க வாய்ப்பு இல்லை, பட் ஸ்டில் ஆன்சர் வந்து கரெக்ட் தான். ஓகே. So electrostatic potential due to continuous charge distribution. So இதுல வந்து general case என்னன்னா V is equal to 1 by 4 pi epsilon naught integral dq by r. dq வந்து உங்களுக்கு தெரியும்ல, integral of dq is total charge. So dq is a small element of charge. இது வந்து like electric field already பார்த்திருப்பீங்க, just an extension to electric potential. Okay, so V is equal to 1 by 4 pi epsilon naught integral of dq by r minus ri. R minus ri வந்து it's just a distance vector. Okay, distance vector. But number potential பொறுத்தளவுக்கு we are not taking vectors, we are taking scalars. So modulus of the distance. Okay va? So volume charge எப்படி இருக்கும்? Q is equal to volume charge density into volume. அப்போ dq என்னவா இருக்கும்? அப்போ dq என்னவா இருக்கும்? dq is equal to volume charge density into dv இல்லையா? dv. So அது வந்து டைரக்டா இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணா கிடைச்சிடும். ஓகே, அதுவே சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டினா q is equal to sigma s, அப்போ dq is equal to sigma ds, அது இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணா
we will get the value for this. So இதுல வந்து இந்த formulas எல்லாம் இருக்கு இல்லீங்களா, இது வந்து these are general formulas, mostly உங்களுக்கு நீட் கோர்ஸ் எக்ஸாம்ல வர வாய்ப்பு இல்ல, but there is still a small chance that it might come. So இந்த ப்ராப்ளம்ஸும் நீங்க அவ்வளோ தரவா எம்பசைஸ் பண்ண வேண்டாம், but make sure you know the formula. Okay, but suppose நம்ம கஷ்ட காலத்துக்கு அது வந்துருச்சுன்னா இல்லையா. Okay, so அதே மாதிரி Q is equal to lambda L for line charge, where lambda is equal to linear charge density and L is the length இல்லையா. Okay, so VL is equal to 1 by 4 pi epsilon naught dq பதிலா lambda dl போடலாமா. So that's equal to lambda dl by r minus ra. Okay, fine. So இது வந்து நமக்கு வால்யூம் சார்ஜ், சர்ஃபேஸ் சார்ஜ், லைன் சார்ஜ்ங்கிற சார்ஜஸ் வச்சு இருக்கக்கூடிய எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல். சப்போஸ் நமக்கு சார்ஜ் என்னன்னே தெரியாது, எலக்ட்ரிக் ஃபீல்டு என்னன்னா தெரியும், அப்போ நம்ம என்ன பண்ணலாம், V is equal to minus integral of infinity to r, அதாவது we are bringing a charge from infinity to a distance r இல்லையா, பொட்டன்ஷியலோட டெஃபினிஷன். ஸோ அதை வச்சு V is equal to integral of infinity to r E into dr. E வந்து என்ன, what is E? Electric field இல்லையா, electric field. Fine. Okay, so இந்த ஃபார்முலா வந்து ஆல்ரெடி ப்ரீவியஸ் கிளாஸ்ல டெரைவ் பண்ணியிருப்போம். ஸோ ஐ எம் நாட் வேஸ்டிங் டைம் ஆன் திஸ், பட் உங்களுக்கு நீட் பிசிக்ஸ் பொறுத்த அளவுக்கு திஸ் ஃபார்முலா இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். ஓகேவா, அது எப்படின்னு நீ நெக்ஸ்ட் பண்ற ப்ராப்ளம்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ லெட்ஸ் டூ சர்டன் கொஸ்டின்ஸ் இன்வால்விங் கண்டினியூஸ் சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ். ஃபைன். ஓகே, so charge Q is distributed uniformly on a ring of radius r as shown in the following diagram. So ஒரு ring இருக்கு, அந்த ரிங்ல அந்த ரிங்ல இருக்கக்கூடிய டோட்டல் சார்ஜ் Q னு சொல்றாங்க. ஓகே, so the very first step is given total charge is Q. Yeah, total charge is Q, radius என்னப்பா அது. ஓகே, so radius r னு சொல்றாங்க. ஓகே, radius r னு சொல்றாங்க. So what will be the, what should we find here? We should find the potential, the electrostatic potential at where, at the center இல்லையா. at the center நம்ம electrostatic potential என்னன்னு கண்டுபிடிக்கணும். V at O. so centerல இருக்கக்கூடிய electrostatic potential நம்ம என்னன்னு கண்டுபிடிக்கணும் இல்லையா. so to find solution, what is the solution? so நம்ம இதுல என்ன பண்ணிருக்கோம், this is a linear charge density இல்லையா, it's a very linear charge density. so dq பதிலா நம்ம எடுக்கலாம் lambda into L னு எடுக்கலாம், இதுல வந்து lambda into 2 pi r னு எடுக்கலாம். இது இந்த மாதிரி காம்ப்ளிகேட் பண்ண தேவையில்ல, பட் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண. ஓகே, so V is equal to 1 by 4 pi epsilon naught dq by r னு தெரியும். so dq பதிலா இங்க என்ன இருக்கு, lambda dl வரும் இல்லையா, by r னு எடுக்கலாம் இல்லையா, by r. பட் இங்க r வந்து எப்படி இருக்கு, every single point in the given ring is at a distance of capital R from the center இல்லையா. அப்போ எல்லாத்துக்குமே சேம் டிஸ்டன்ஸ் தான், ஸோ r னு எடுக்கலாம் இல்லையா, r னு எடுக்கலாம். ஸோ இதுல வந்து ஒண்ணுனா நீங்க lambda equal to dl னு கண்டுபிடிச்சு lambda dl ஓட லிமிட்ஸ் என்னன்னு சொல்லி இன்டகிரேட் பண்ணி ஓவர் காம்ப்ளிகேட் பண்ணலாம், ஆர் இந்த lambda dl தேவையில்லை. ஓகே, பிகாஸ் எவ்ரி சிங்கிள் சார்ஜ் இல்லையா, இந்த நம்ம இப்ப எடுக்கக்கூடிய ரிங்ல இருக்கக்கூடிய அத்தனை சார்ஜும் இல்ல, இந்த ரிங்ல இருக்கக்கூடிய அத்தனை சார்ஜ் என்ன, இட் இஸ் அட் த சேம் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த சென்டர், அட் த சேம் டிஸ்டன்ஸ். ஸோ நம்ம டைரக்டா எடுக்கலாமே, இஸ் ஈக்குவல் டு 1 by 4 pi epsilon naught r integral of dq. integral of dq என்ன, டோட்டல் சார்ஜ், பிகாஸ் டிஸ்டன்ஸை பொறுத்த அளவுக்கு அந்த சார்ஜோட வேல்யூ மாறுறது இல்லை இல்லையா, பிகாஸ் at the distance r தான் எல்லா சார்ஜும் இருக்கு. ஸோ நீங்க சப்போஸ் டிஸ்டன்ஸ் கம்மி பண்ணாலும் இன்க்ரீஸ் பண்ணாலும் சார்ஜோட வேல்யூ மாற போகிறது இல்லை. ஸோ V is equal to integral of dq என்ன, Q by 4 pi epsilon naught r. ஓகே, fine. So இதுதான் the electric potential at the center O of the ring. இதுல வந்து நம்ம dq இந்த lambda L க்கு பதிலா dq னே ஏன் டைரக்டா போட்டுட்டோம்னா, because every single charge in the ring is at the same distance from our reference point, which is the center இல்லையா. so நம்ம total potential வந்து டைரக்டா integral of dq னு போட்டு V is equal to Q by 4 pi epsilon naught r னு சொல்லலாம். okay, so this is not important, right?
சரி, ஓகே. So V is equal to Q by 4 pi epsilon naught R. V at center of ring. Okay, at the center of a ring. Okay. So electrostatic potential due to a conducting charge sphere. Now V is equal to minus integral of infinity to R E dot dr ஒரு ஃபார்முலா சொன்னேன் இல்லையா, அது இப்போதான் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல் ஆகும். ஓகேவா, இப்போதான் ஹெல்ப்ஃபுல் ஆகும். So what we are doing is we are taking a charge conducting sphere. Okay, we are taking a charge conducting sphere. So அது மாதிரி charge conducting sphere இருக்கும்போது அதுல இருக்கக்கூடிய சார்ஜ் எங்க இருக்கும்? It will always be at the surface இல்லையா, always be at the surface. So surfaceல மட்டும் ஒரு ஸ்பியருக்கு சார்ஜ் இருக்குன்னா நம்ம எப்படி எடுக்கலாம்? We can take it as spherical shell. Okay, so conducting sphere இருந்தாலும் spherical shell இருந்தாலும் நீங்க அதுல சார்ஜ் கொடுத்தா it is a spherical shell. So நமக்கு வந்து மொத்த வால்யூம்ல சார்ஜ் இல்ல, அதோட சர்ஃபேஸ்ல மட்டும் தான் இருக்கு. So what will this be? It will be a surface charge. Yeah, surface charge. So surface charge density is equal to sigma. Upper total charge is equal to surface charge density into surface area. Yeah. Okay. So R is outside the sphere. So நம்ம இப்போ ஒரு பாயிண்ட் எடுக்கிறோம், அந்த பாயிண்ட் அந்த ஸ்பியருக்கு வெளியே இருக்கு. Okay, we are taking a sphere, அது வந்து spherical shell னு சொல்லிட்டோம். So we are taking a point which is outside the sphere. So is a radius r na நம்ம எடுக்கக்கூடிய சார்ஜ் வந்து நம்ம எடுக்கக்கூடிய பாயிண்ட் p வந்து it is outside the sphere. So அந்த distance r இருக்கு இல்லையா, from the center of the sphere and the distance r வந்து it will be very less when compared to the radius of the sphere. Yeah, it will be very less when compared to the radius of the sphere. Okay, so what is the potential? நான் already formula சொல்லியிருந்தேன். V is equal to minus integral of infinity to r E dot dr இல்லையா, E dot dr. எல்லாத்தையும் போட்டு வெக்டரை மறந்துட்ட பாருங்க, தலையில் இருக்கிற கொண்டைய மறந்த மாதிரி இல்லையா. ஓகே ஓகே, ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ், கொஞ்சம் சிக்க எடுக்கலாம். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் இன்டெக்ரல் ஆஃப் இன்ஃபினிட்டி டு ஆர். இப்போ இ டாட் டிஆர், இ வந்து எப்படி வரும்? It will be directly outwards. நம்ம எடுக்கக்கூடிய ஏரியல் வெக்டர் dr எப்படி இருக்கும்? dr எப்படி இருக்கும்? dr it will be vertically outwards, radially outwards. So we can take the total, we can take the total direction as the same. So E dot dr வந்து எப்படி எடுக்கலாம்? E dr cos theta னு எடுக்கலாம், and cos theta will be cos 0, that is equal to 1. Yeah, so that is equal to 1. So E dr that is equal to minus integral of infinity minus integral of infinity to r. E என்ன? What is E? E வந்து 1 by 4 pi epsilon naught q by r square dr. இது வந்து உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் because it's due to a sphere. Yeah, that's equal to V is equal to minus integral of, before the integral minus 1 by 4, q வந்து கான்ஸ்டன்டா இருக்கும், 4 pi epsilon naught கான்ஸ்டன்டா இருக்கும். So infinity to r 1 by r square dr, that is equal to minus q by 4 pi epsilon naught 1 by r square integrate பண்ணா என்ன? It is minus 1 by r. So minus into minus plus ஆயிரும், r infinity that is equal to q by 4 pi epsilon naught 1 by r minus 1 by infinity. Okay, 1 by r minus 1 by infinity. Resize பண்ணலாமா? Okay, எப்படி பண்ணா? What will be the final answer? V is equal to q by 4 pi epsilon naught. 1 by r இருக்கும், minus 1 by infinity will be 0 because anything by infinity will be 0. So the remaining term inside the bracket is 1 by r. So q into 4 by epsilon naught r. இல்லையா? இது நீங்க ஆல்ரெடி சிலபஸ்ல படிச்சிருப்பீங்க, but still உங்க அண்டர்ஸ்டாண்டிங்க்கு நான் again எடுக்கிறேன் because the derivation part is also very important when it comes to this section. Okay, so அதே மாதிரி இப்போ சப்போஸ் நம்ம r வந்து ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்த r வந்து it is outside the sphere. on the sphere னா அந்த ஸ்பியருக்கு மேல இருந்தா நம்ம எப்படி எடுக்கலாம்? just limits தான் மாறும். v is equal to infinity to r e dot dr. வேற ஒரு பெருசா சேஞ்ச் வர போறது இல்ல இல்லையா?
So because on the the electric field at the surface will also be the same. அது உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், because we already taught it at the electric field due to a sphere இல்லையா. ஸோ இதோட வேல்யூ என்னவா இருக்கும், பெருசா சேஞ்ச் இருக்காது. V is equal to Q by 4 pi epsilon naught capital R இருக்கும். ஓகே, capital R இருக்கும். ஃபைன். ஓகே, அதே மாதிரி நெக்ஸ்ட் வந்து இன்சைட் த ஸ்பியர். இப்போ நாம எடுக்கக்கூடிய பாயிண்ட் எங்க இருக்கு, ஆறு விட சின்னதா இருக்கு. ஓகே, இன்சைட் த ஸ்பியர் நம்ம எடுக்கிறோம். ஓகேவா, ஒரு இன்சைட் த ஸ்பியர்னா இந்த பாயிண்ட் ஃபார் எக்ஸாம்பிள். ஓகே, ஸோ அந்த மாதிரி எடுத்தா நம்ம எப்படி போடலாம், லிமிட்ஸ் எப்படி போடலாம், இன்டகிரேஷன் லிமிட்ஸ் v is equal to minus integral of infinity to r e dr, that is equal to minus integral of infinity to r e dr. Okay, but நமக்கு என்ன தெரியும், electric field outside the sphere and on the surface is not equal to the electric field inside the sphere இல்லையா. so that is equal to, நம்ம ஸ்ப்ளிட் பண்ணலாமா, at the surface நம்ம ஸ்ப்ளிட் பண்ணலாம், e dr minus, because இங்க ஆல்ரெடி மைனஸ் இருக்கு இல்லையா, so into r e dr, that is equal to minus integral of infinity r, r na capital R இல்லையா, capital R e dr minus, இப்போ electric field inside the sphere என்ன 0, அப்ப இந்த term 0, இந்த term இருந்தா என்ன இல்லாம இருந்தா என்ன, so நம்ம தூக்கிடலாமா, equal to 0. Okay, 0. So v is equal to now what will be v? V is equal to, இந்த term நம்ம எப்படி already integrate பண்ணிட்டோமா, so integrate பண்ணும்போது v is equal to q by 4 pi epsilon naught r. Okay, q by 4 pi epsilon naught r. So ஒரு potential, அதாவது ஒரு electrically charged conductor நம்ம எடுத்துட்டோம்னா, ஒரு ஸ்பியர் ஷேப்ல இருக்கிற கண்டக்டர் எடுத்துட்டோம்னா, அதுக்கு வெளியே இருக்கிற potential v is equal to q by 4 pi epsilon naught small r, where r is the distance. But from the shell இருந்து உள்ள அந்த மொத்த ஸ்பியர்க்குள்ள இருக்கிற மொத்த ரீஜன்லயும் என்ன potential is the same இல்லையா. v is equal to q by 4 pi epsilon naught r inside the sphere, and on the surface of the sphere வந்து v is equal to q by 4 pi epsilon naught r. ஸோ வெளியே ஒரு மாதிரி இருக்கு, உள்ள ஒரு மாதிரி இருக்கு. பொதுவாக ஆளுங்க எப்படி இருப்பாங்க, வீட்டுக்கு வெளியே ஒரு மாதிரி, வீட்டுக்கு உள்ள ஒரு மாதிரி இருப்பாங்க. அதே மாதிரி வீட்டுக்கு வெளியே v is equal to q by 4 pi epsilon naught small r, அதுவே வீட்டுக்கு பக்கத்துலயே வீட்டுலயே ஒரு வீட்டுக்குள்ளேயே இருந்தா v is equal to q by 4 pi epsilon naught capital R. ஓகேவா. ஓகே, ஸோ இது நம்ம வீட்டுக்குள்ள ஆல்ரெடி v is equal to q by 4 pi epsilon naught capital R ன்னு சொல்லிட்டோம். ஸோ வீட்டுக்குள்ள சென்டர்ல இருந்தோம்னா சேம் தானே வரும், v is equal to q by 4 pi epsilon naught capital R இல்லையா. பெருசா வேரியேஷன் வரப்போகுது. ஓகே fine. So why do conducting spheres act as spherical shells? நான் ஆல்ரெடி சொல்லி இருந்தேன், நீங்க வந்து ஒரு ஸ்பெரிக்கல் ஷெல் எடுத்தாலும் சரி, கண்டக்டிங் ஸ்பியர் எடுத்தாலும் சரி, அந்த கண்டக்டிங் ஸ்பியர்ல ஸ்பெரிக்கல் ஷெல் மாதிரி தான் சார்ஜஸ் நிக்கும்னு சொல்லிட்டேன். ஏன் அப்படி நிக்கும்? You have to understand that conductors என்ன பண்ணும், allow free flow of electrons இல்லையா. conductor என்ன allow பண்ணும், it allows for free flow of electrons. so என்ன ஆகும், electrons சிமிலர் சார்ஜ் இருக்கு இல்லையா, so லைட் சார்ஜ் என்ன பண்ணும், ரிப்பெல் பண்ணும். ஒரு பர்சனுக்கு அதே மாதிரி இருக்கிற வேற ஒரு பர்சன் பார்த்தா என்ன பிடிக்காது, ஓடிடுவான். அதே மாதிரி எலக்ட்ரான்ஸ் அதே மாதிரி இருக்கிற வேற எலக்ட்ரான்ஸை பார்த்து பிடிக்காம ஓடிடும். ஸோ ஓடும் என்னாகும், ஓடி 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 வேலி வரத்தான் போக முடியும். அந்த வேலி எங்க இருக்கு, இதுதானே வேலி. பிகாஸ் இதுக்கு மேல அந்த எலக்ட்ரானுக்கு போகக்கூடிய பாத்து இல்லை. பிகாஸ் இதுக்கு வெளியே என்ன இருக்கும், ஏரோ ஏதாச்சும் இருக்கும். அந்த ஏர் வந்து கண்டிப்பா கண்டக்டர் கிடையாது. ஸோ வேலி வரத்தான் ஓடும். அப்ப இருக்கிற எலக்ட்ரான்ஸ் என்ன பண்ணும், எல்லாமே சர்ஃபேஸ் வர வேலி வர ஓடி வந்து நின்றுடும். அப்படியே எப்படா வெளியே இருந்து எஸ்கேப் ஆகுறதுன்னு இல்லையா. சோ இருக்கிற எலக்ட்ரான்ஸ் எல்லாம் கரெக்டா சர்ஃபேஸ்ல வந்து நின்றுடும். சோ உள்ள இருக்கும், உள்ள ஒண்ணுமே இருக்காது. ரிப்பலை கரெக்டா அதோட வேலி, அதாவது பவுண்டரியில வந்து நின்றுடும். சோ பவுண்டரியில தான் மொத்த சார்ஜஸும் இருக்கு. மொத்த சார்ஜஸ் பவுண்டரியில இருந்து அதுக்கு மீனிங் என்ன, it is a spherical shell. Yeah, because spherical shell has charges only on its surface
and inside the spherical shell charge will be 0 முட்டை. So as electrons repel and reach the surface, அதுதான் என்ன boundary, all charges are at the surface. So இதுவே பாசிட்டிவ் சார்ஜ் தான் சேம் தான், எலக்ட்ரான்ஸ் ஐ மீன் நெகட்டிவ்னாலும் சரி பாசிட்டிவ்னாலும் சரி சேம் தான். ஓகே, ஆல் சார்ஜஸ் ஆர் அட் த சர்ஃபேஸ். இதுல வந்து எலக்ட்ரான்ஸ் நெகட்டிவ் சார்ஜ் ஸோ போகும், பாசிட்டிவ்னா பாசிட்டிவ் சார்ஜ் வெளியே வரும், எலக்ட்ரான்ஸ் எல்லாம் உள்ள வந்துடும். ஓகேவா, சர்ஃபேஸ். ஸோ இட் ஆக்ட்ஸ் ஆஸ் a spherical shell. Okay, spherical shell. Okay, so இதுல வந்து சார்ஜ் ஸ்பெரிக்கல் கண்டக்டர்ல நம்ம இந்த ப்ரீவியஸ் ப்ராப்ளம் பார்த்தோம் இல்லையா, இந்த ஃபார்முலாஸ் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. V is equal to Q by 4 pi epsilon naught small r when it is outside the shell. ஓகே, அதுவே அந்த சர்ஃபேஸ்லயும் அதுக்குள்ளனா, அதாவது வீட்டுக்குள்ளேயும் அந்த வீட்டிலையும் என்னவா இருக்கும்னா V is equal to Q by 4 pi epsilon naught capital R where R is the radius. Fine. Okay. 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 So questions involving charged spherical conductor. Okay. So what is the electric potential at the center of the charged spherical shell? இதான் நம்ம பார்த்தோம். So the potential is the same inside the shell. So V is equal to Q by 4 pi epsilon naught R. இதுதானே சார் நீங்க ஆல்ரெடி சொன்னீங்க, அப்புறம் இதுக்கு மறுபடியும் கொஸ்டின் மாதிரி போட்டு எங்களை ஏமாத்துறீங்கன்னு கேட்டீங்கன்னா, இந்த பாயிண்ட் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பட் வெரி வெரி சிம்பிள். பட் சிம்பிளா அதுவும் கூட நிறைய பேர் மிஸ் பண்றீங்க. ஸோ இதுக்காகவே நான் அது தனியா ஒரு கொஸ்டினா போட்டுட்டேன். ஸோ டோன்ட் ஃபர்கெட், வீட்டுக்குள்ளேயும் வீட்டுக்கு மேலேயும் வந்து இந்த சர்ஃபேஸ் இந்த சார்ஜ், ஆனா வீட்டுக்கு வெளியே போனா Q by 4 pi epsilon naught smaller. ஓகேவா? ஓகே. So the variation of the electrostatic potential with radial distance from the center of a positively charged metallic thin shell of radius r. ரொம்ப பெரிய பெரிய வேர்ட்ஸ் பெரிய பெரிய கொஸ்டினா கொடுக்குறாங்க. பட் நம்ம சிம்பிளா பார்த்தோம்னா என்ன, எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் வித் ரேடியஸ் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த சென்டர் ஃப்ரம் அ பாசிட்டிவ்லி சார்ஜ் மெட்டாலிக் தின் ஷெல். ஸோ ஒரு தின் ஸ்பெரிக்கல் ஷெல் எடுக்கிறோம், அந்த ஸ்பெரிக்கல் ஷெல் இருந்து சென்டர் இருந்து நம்ம வெளியே ஆர் இன்க்ரீஸ் பண்றோம். ஸோ இன்க்ரீஸ் பண்ண எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் எப்படி வேரி ஆகுதுன்னு சொல்றாங்க. ஸோ நம்ம எப்படி எடுக்கலாம், ஆர் வந்து ஸ்பியருக்குள்ள, ஆர் வந்து ஷெல்லுக்கு அந்த சர்ஃபேஸ்ல, அண்ட் ஆர் வந்து ஷெல்லுக்கு வெளியே. ஸோ உள்ள இருந்து என்னாகும், V by 4 pi Q by 4 pi epsilon naught R. சர்ஃபேஸ்லயும் அதே Q by 4 pi epsilon naught R. பட் அதுக்கு வெளியே Q by 4 pi epsilon naught small r. இல்லையா, ஸ்மால். ஸோ என்னாகும், இந்த ரெண்டு ரீஜன்ல வந்து பொட்டன்ஷியல் சேமா இருக்கும் இல்லையா, பொட்டன்ஷியல் சேமா இருக்கும். ஸோ உள்ள இந்த ஆர் ஈக்குவல் டு ஆருக்கு உள்ள இருக்கிற ரீஜன் வந்து ஃபுல்லா சேமா இருக்கும். அந்த மாதிரி ஆப்ஷன் ஏதாச்சும் இருக்கா? இது கிடையாது, இது கிடையாது, இதுவும் கிடையாது. பட் இது கரெக்ட், பிகாஸ் ஆர் வந்து கேபிட்டல் ஆர் விட ஸ்மாலா ஒரு ஈக்குவலா இருக்கும்போது பொட்டன்ஷியல் வந்து ஈக்குவலா இருக்கு, கான்ஸ்டன்டா இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஸோ திஸ் இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? அதே மாதிரி V is greater than R-னா Q by 4 pi epsilon naught small r வருது. கண்டிப்பா ஆர் வந்து இந்த ஆர் வந்து இட் இஸ் மச் லார்ஜர் than R. ஸோ இதோட வேல்யூ வந்து இதோட வேல்யூஸ் விட கம்மியா தான் இருக்கும் இல்லையா, கம்மியா தான் இருக்கும். ஸோ மெதுவா டிக்ரீஸ் ஆகுது. ஓகே, ஸோ இந்த கிராஃப் வந்து இட் இஸ் அ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கிராஃப். பட் இந்த ஃபார்முலாவோட அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தாலே நீங்க இந்த ஸ்பெஷலா இந்த கிராஃபை படிக்க தேவையில்லை. ஓகேவா? ஸோ தட்ஸ் வாட் ஐ எக்ஸ்பெக்ட் ஃப்ரம் யூ. நீங்க கான்செப்ட் தரவா படிங்க, கான்செப்ட் தரவா படிச்சா உங்களுக்கு அத்தனை மார்க்ஸும் கன்ஃபார்ம். ஓகே, ஸோ த ஹோலோ மெட்டாலிக் ஷெல், hollow metallic sphere of radius 10 centimeter. So given at a radius equal to 10 centimeter is charged such that the potential on the surface, on his surface, English தெரியாதவன் கொஸ்டின் போட்டா நான் தான், எனக்கு இங்கிலீஷ் தெரியும் ஆனா ஸ்பெல்லிங் மிஸ்டேக். ஓகே, சாரி.
So radius is equal to 10 centimeter. Potential at the surface is equal to 80 volt. So to find an potential at the center of the sphere, okay, center of the sphere, r equal to 0 la potential enna kekranga illaya, v at r is equal to 0 enna kekranga. So solution so நமக்கு என்ன தெரியும், ஸ்பியரோட சர்ஃபேஸ்லயும் சரி உள்ளேயும் சரி பொட்டன்ஷியல் சேமா இருக்கும். இதுல சர்ஃபேஸ்லயே 18 சொல்லிட்டாங்க, அப்போ உள்ள என்ன 80 தான், நோ சேஞ்சஸ். இதுக்காக ஒரு கொஸ்டின் ஏன் கொடுக்குறாங்கன்னா, இந்த மாதிரி கான்செப்ட் வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நிறைய பேருக்கு அது தெரியறது இல்லை. என்ன பண்ணுவாங்க, உட்கார்ந்து ஃபார்முலா பண்ணுவாங்க, மைனஸ் இன்டெக்ரல் ஆஃப் இன்ஃபினிட்டி டு ஆர் இ டாட் டிஆர்னு சொல்லி எவாலுவேட் பண்ணுவாங்க. அது வந்து டோட்டல் வேஸ்ட் ஆஃப் டைம். ஏன்னா உங்களுக்கு கான்செப்ட் கிளியர் இல்லாட்டி அந்த மாதிரி இன்டெகிரேஷன் போட்டு நீங்க ஸ்டக் தான் ஆவீங்க. ஏன்னா நானும் அதே மாதிரி தான் பண்ணியிருந்தேன் ஒரு காலத்துல. ஸோ ஆல்வேஸ் மேக் ஷோர் யூ நோ த கான்செப்ட் ப்ராப்பர்லி. அண்ட் இங்க நமக்கு தேவையான கான்செப்ட் என்ன, பொட்டன்ஷியல் at the surface of shell. ஓகே, ஷெல்லுக்கு மட்டும்தான் இப்படி is equal to potential everywhere inside the shell இல்லையா, everywhere inside the shell. ஓகே fine. ஸோ கண்டிப்பா என்ன மாதிரி பண்ணிடாதீங்க, கான்செப்ட் ரிமைண்ட் பண்ணிக்கோங்க. கான்செப்ட் ரிமைண்ட் ஆனா உங்களுக்கு காம்ப்ளெக்ஸ் கால்குலேஷன்ஸ் போடவே தேவையில்லை, டைரக்டாவே ஆன்சர் போடலாம். ஓகேவா? ஓகே. ஸோ இவ்வளோ நேரம் நம்ம பார்த்தது வந்து கண்டக்டிங் ஸ்பியர். ஓகே, கண்டக்டிங் ஸ்பியர். ஸோ சப்போஸ் நான் கண்டக்டிங் ஸ்பியர்னா என்ன ஆகும், நம்ம எலக்ட்ரான்ஸ் வந்து ஒரு எலக்ட்ரானுக்கு இன்னொரு எலக்ட்ரானும் பிடிக்காது, எவ்வளவு தூரம் போக முடியுமோ ரிப்ளை போய் வேடி வர போயிடும். பட் இங்க அந்த எலக்ட்ரான்ஸ் வந்து பிடிச்சு அதே இடத்துல ஃபோர்ஸ் பண்ணி நிக்க வைக்கிறோம். நீ ஓடவே கூடாது, அதே இடத்துல தான் நிற்கும்னு நம்ம ஃபோர்ஸ் பண்ணி வைக்கிறோம். ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், ஒன்றும் பண்ண முடியாது. அந்த எலக்ட்ரான்ஸ் எங்க இருக்கும் அங்கதான் இருக்கும். அந்த மொத்த ஸ்பியர்லயும் எலக்ட்ரான்ஸ் இருக்கும், சர்ஃபேஸ்ல மட்டும் இல்ல மொத்த ஸ்பியர்லயும் அந்த எலக்ட்ரான்ஸ் இருக்கும். ஓகேவா? சோ அப்படி ஆகும்போது the potential R when it is greater than R. ஓகே, சோ நம்ம எடுக்கக்கூடிய ஸ்பியர்ல இல்லையா, அந்த ஸ்பியர்ல ஒரு பொட்டன்ஷியல் வரும் இல்லையா, அந்த பொட்டன்ஷியல் ரெஃபரன்ஸ் பாயிண்ட் வந்து if the point is outside the sphere, அந்த outside the sphere என்ன ஆகும், நம்ம இந்த previous case என்ன பார்த்தோம், outside the sphere னா மொத்த ஸ்பியரோட வேல்யூ நம்ம எடுப்போம் இல்லையா, மொத்த ஸ்பியரோட வேல்யூ நம்ம எடுப்போம். இங்கேயும் என்ன மொத்த ஸ்பியரோட வேல்யூ தான் எடுப்போம், பிகாஸ் வெளியே இருந்து பார்க்கும்போது டோட்டல் சார்ஜ் Q, அந்த கேஸ்லயும் வெளியே இருந்து பார்க்கும்போது டோட்டல் சார்ஜ் Q. So what will happen, if R is greater than R, அதோட வேல்யூ வந்து என்னவா இருக்கும், 1/4π0 Q/R. அதே கேஸ் தான். இல்ல சிசிஎஸ்னா சிஎஸ்கே மாதிரி இல்ல, சார்ஜ் ஸ்பெரிக்கல் ஷெல். இது வந்து நான் கண்டக்டிங் சார்ஜ் ஸ்பியர். ஓகேவா? அது வந்து ஸ்பெரிக்கல் ஷெல், இது வந்து சார்ஜ் ஸ்பியர். So if V is R, if the point we are taking is outside the sphere, நம்ம previous caseல பார்த்தோம் கண்டக்டிங் ஸ்பியர் ஷெல்லுக்கு அதே வேல்யூ தான் வரும். அதே மாதிரி சர்ஃபேஸ்லயும் அதே தான் வரும், பிகாஸ் பெருசா சேஞ்ச் ஒன்றும் இல்லை. வெளியே இருந்து பார்த்தா டோட்டல் சார்ஜ் Q இல்லையா, அதே மாதிரி. பட் நமக்கு என்ன தெரியும், ப்ரீவியஸ் கேஸ்ல இருந்த எலக்ட்ரான்ஸ் எல்லாமே உள்ள இருந்து வெளியே வந்து வெளியே வர வந்துருச்சு. ஆனா இதுல வந்து அப்படி இல்லை, உள்ள மொத்தமா இருக்கும். ஸோ நம்ம எடுக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் பொறுத்து என்ன ஆகும், உள்ள இருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய சார்ஜும் வேரி ஆகும். பிகாஸ் ப்ரீவியஸ் கேஸ் மாதிரி உள்ள சார்ஜ் இல்லாம இல்லை, இது வந்து ஃபுல்லா சார்ஜ் உள்ள இருக்கு. ஓகேவா? ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, we must take a linear, a volume charge density. Because இந்த டிஸ்டன்ஸ் எடுத்தா ஒரு ஸ்பியர் வரும், அந்த ஸ்பியருக்கு ஒரு சார்ஜ் இருக்கும். இந்த டிஸ்டன்ஸ் எடுத்தா அதுக்கு ஒரு ஸ்பியர் இருக்கும், அதுக்கு ஒரு சார்ஜ் இருக்கும் இல்லையா. ஸோ டிஸ்டன்ஸ் பொறுத்து நமக்கு கிடைக்கக்கூடிய சார்ஜோட வேல்யூ வேரி ஆகுது. ஸோ நமக்கு கிடைக்கக்கூடிய பொட்டன்ஷியலும் வேரி ஆகும். ஸோ அதை நம்ம ஈக்குவேட் பண்ணணும், என்ன பண்ணலாம், ரோ எடுக்கலாம். வாட் இஸ் ரோ, டோட்டல் சார்ஜ். வாட் இஸ் டோட்டல் சார்ஜ், டோட்டல் சார்ஜ் Q எடுக்கலாமா, ஒரு டோட்டல் சார்ஜ் Q எடுக்கிறது, that's equal to Q/4πε0, 4π. What is density? Density is equal to total charge by volume இல்லையா. the radius வந்து r³ னு சொல்லிட்டோம். ஓகே, r³ னு சொல்லிட்டோம். ஃபைன்.
resize. Okay, அதே மாதிரி. So what is potential? Potential is equal to minus integral of infinity to r e dot dr, that is equal to same angle. So e dot dr வந்து e dr ஆகும், வெக்டர் போயிடும். that is equal to minus integral infinity to surface வர ஒரு பாயிண்ட், நம்ம ப்ரீவியஸ் கேஸ் எடுத்த மாதிரி. அதே மாதிரி surface இருந்து உள்ள அதே கே மாதிரி. so that is equal to v is equal to என்ன minus இந்த வேல்யூ என்னவா இருக்கும், நம்ம ஸ்பெரிக்கல் ஷெல்ல பார்த்த மாதிரி the value will be q by 4 pi epsilon naught r இல்லையா, r plus இல்ல சாரி minus r to r. நம்ம e ஓட வேல்யூ இங்க என்ன எடுக்கலாம், 1 by 4 pi epsilon naught q r by r cube. இது வந்து நீங்க ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க in the electric field due to a non-conducting spherical shell. நீங்க ஆல்ரெடி previous lecture படிச்சிருப்பீங்க. படிக்காட்டி always make sure you look at my previous lecture, link மேல இருக்கும். okay so it is equal to, நான் size reduce பண்றேன் because size இல்லையே. okay so that is equal to integral q by 4 pi epsilon naught r, that is equal to minus 1 by 4 pi epsilon naught q constant, r cube constant, r square constant இல்ல. so r by r dr இல்லையா, r by r dr, sorry இங்க r square போட்டேன் பாருங்க, r by r dr, that is equal to q by 4 pi epsilon naught r minus 1 by 4 pi epsilon naught q by r cube. r square, r ஓட integration என்ன, r square by 2 இல்லையா, r square by 2, that's equal to r by r, that is equal to q by 4 pi epsilon naught r minus 1 by 4 pi epsilon naught r cube q by r square by 2 minus r square by 2 இல்லையா. so நான் again reduce பண்றேன் size, resize, fine. இது வந்து உங்க ஸ்கூல் சிலபஸ்ல ஆல்ரெடி இருக்கும், பட் சேஃப்டிக்கு நானா சொல்லி கொடுக்காட்டி எனக்கு திருப்தியும் இருக்காது. ஓகே so r that is equal to q by 4 pi epsilon naught r minus q by 4 pi epsilon naught, இங்க 2 வருது இல்லையா, அப்போ r square by 2 r cube minus into minus plus q by 4 pi epsilon naught r cube இருக்கு, மேல r இருக்கு, so கீழே r வரும், into 1 by 2 வருது இல்லையா, into 1 by 2 வருது. so that is equal to, இப்போ என்ன ஆகும், இங்க வந்து we already got r இல்லையா, so நம்ம q by 4 pi epsilon naught காமனா வெளியே எடுக்கலாம், 1 by r minus r square by 2r cube minus 1 by plus 1 by 2r வருது இல்லையா, 1 by 2r வருது. மறுபடியும் ரெடியூஸ் பண்றேன், resize. ஸோ இது வந்து உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் இல்லையா, ஸோ for the purpose of time saving இல்லை, for the purpose of space saving அது கொஞ்சம் மாத்திரம். fine. so v is equal to q by 4 pi epsilon naught 1 by r plus 1 by 2r இருக்கு, so அதை ஆட் பண்ண என்ன ஆகும், what will happen, 3 by 2r minus r square by 2r cube வரும் இல்லையா, வரும். so அதுவே நீங்க அது காமன் எடுத்தா v is equal to q by 4 pi epsilon naught 2r, அப்போ 3r square by 2r cube minus r square by 2r cube, கீழே ரெண்டு இடத்துலயும் r cube தான் வருது, so 3r square minus r square by 2r cube. okay so இதுதான் the potential due to a non-conducting sphere inside the, at the point inside the sphere. okay so v is equal to q by 4 pi epsilon naught 3r square minus r square by 2r cube. so previous case என்ன பார்த்தோம், சர்ஃபேஸ்ல என்ன இருக்கோ அதே பொட்டன்ஷியல் தான் உள்ள இருக்கும்னு நம்ம பார்த்தோம். பட் இதுல வந்து என்ன இருக்குது, உள்ள சார்ஜ் இருக்கு,
நம்ம கண்டக்டிங் ஷெல் மாதிரி வெளியே இருக்கிற எல்லா சார்ஜும் போகாது. ஸோ V is equal to Q by 4 pi epsilon naught 3 by 3 R square minus R square by 3 R cube. ஒரு வேரியேஷன் வருது இல்லையா? ஸோ நம்ம சென்டர் ஆஃப் த ஸ்பியரா இருந்தால் what will be the electric potential? சென்டர் ஆஃப் த ஸ்பியர்ல R ஓட வேல்யூ will be 0 இல்லையா? R ஓட வேல்யூ will be 0. ஸோ இதுல R போட்டு என்ன வரும்? V is equal to Q by 4 pi. இது என்னப்பா இது எரர் நினைக்கிறேன், சாரி, இப்பதான் கவனிக்கிறேன். ஓகே, 4 pi epsilon naught 3 R square by 2 R cube minus 0 வந்துரும். That is equal to Q by 4 pi epsilon naught 3 by 2 R 3 by 2 R. Fine. Okay. So center of the sphere நம்ம previous caseல பார்த்த மாதிரி inside the sphere மொத்த potential சேமா இருக்காது. இதுல distance பொறுத்து உள்ள ஸ்பியருக்கு உள்ளவா இருந்தாலும் சரி the potential is changing. Okay, the potential is changing. So as I said, why don't non-conducting spheres act as spherical shells? ஒரு spherical shell என்ன charge வந்து மொத்தமா இருக்கும் இல்லையா? in a spherical shell the charge வந்து என்ன மொத்தமா இந்த surfaceல தான் இருக்கும். Charge is entirely at the surface. Entirely at surface. இல்லையா? பட் ஒரு கண்டக்டிங் நான் கண்டக்டிங் ஸ்பியர்ல என்ன இருக்கு? நான் கண்டக்டிங் ஸ்பியர்ல மொத்த சார்ஜும் மொத்த ஸ்பியர்க்குள்ள இருக்கு, சர்ஃபேஸ்ல மட்டும் இல்ல இல்லையா? Has charge in its entire volume இல்லையா? So it is not a shell. It is not a shell. So conducting sphere னு சொன்னாலும் நீங்க spherical shell தான் எடுக்கணும். non conducting sphere னு சொன்னா தான் நீங்க இந்த ஃபார்முலாவை எடுக்கணும். ஓகேவா? ஓகே. So அதே மாதிரி what if we have a concentric, what if we have a group of concentric shells? என்ன ஆகும்? ஒரு spherical shell, அதுக்கு மேல ஒரு spherical shell, மேபி அதுக்கு மேல ஒரு spherical shell, கொஞ்சம் காம்பினேஷன்ல வந்து நம்ம என்ன பண்ணலாம் பார்க்கலாமா? So இதுல வந்து we have two shells. First shell has a charge Q1 and has a radius A. Second shell has a radius B and it has a total charge Q2. Okay, so total potential என்னவா இருக்கும்? Principle of superposition படி the potential at any point is equal to the total potential from the individual charges. இங்க வந்து two shell இருக்கு. So நம்ம எந்த பாயிண்ட் எடுத்தாலும் அந்த பாயிண்ட்ல இருக்கக்கூடிய பொட்டன்ஷியல் எதுவா இருக்கும்னா அந்த பாயிண்ட்ல நமக்கு Q1 ஆல வரக்கூடிய potential plus the potential we get due to Q2. Okay, fine. So suppose நம்ம எடுக்கக்கூடிய பாயிண்ட் if it is outside both shells, ரெண்டு ஷெல்லுக்கும் வெளியனா இந்த பாயிண்ட் எடுத்துக்கோங்க. இதுக்கு வெளியே என்ன இருக்கும்? V dot is equal to என்ன? VQ1 plus VQ2. இது ரெண்டுலயுமே வெளியே தான் இருக்கு. அதோட டிஸ்டன்ஸ் நம்ம ஒரு R எடுக்கலாமா? R எடுத்தா இருக்கும் first chargeனால Q1 by 4 pi epsilon naught R1 வரும் இல்லையா? R வரும். அதே மாதிரி செகண்ட் ஷெல்னால Q2 by 4 pi epsilon naught R வரும் இல்லையா? Same distance, same point, but and same the same reference, but we have different charges and we have two shells. So first shellனால வரக்கூடிய potential இது, second shellனால வரக்கூடிய potential இது இல்லையா? Okay. அதே மாதிரி what if we have a point at the surface of the outer shell? அந்த outer shell surfaceல இருந்தா for example இந்த பாயிண்ட்ல இருந்து நம்ம என்ன பண்ணலாம்? இல்ல டிஸ்டன்ஸ் வந்து b ன்னு இருக்கு. so outer shellக்கு வந்து potential will be the same இல்லையா? outer shellக்கு potential will be the same because நான் சொன்ன மாதிரி வீட்டுக்குள்ளேயும் வீட்டுக்கு மேலேயும் வந்து எப்படி இருக்கும்? potential will be the same இல்லையா? so v dot இப்போ Q1 வந்து உள்ள இருக்கிற ஷெல் பொறுத்து இந்த பாயிண்ட் இப்பவும் வெளியே தான் இருக்கு. அப்போ Q1 by 4 pi epsilon naught B because distance வந்து B இல்லையா? ஓகே, பிளஸ் பட் இதுல என்ன இருக்கு? இதுல வந்து டிஸ்டன்ஸ் B ன்னு இருக்கு. நமக்கு கிடைக்கக்கூடிய பாயிண்ட் வந்து செகண்ட் ஷெல்லோட சர்ஃபேஸ்ல இருக்கு. ஸோ Q2 by 4 pi epsilon naught B இல்லையா? ஸோ சப்போஸ் ரெண்டு ஷெல்லுக்கும் இடையில வந்து சார்ஜ் இருந்துச்சுன்னா இந்த பாயிண்ட்ல இருந்துச்சுன்னா இதுக்கு நம்ம R டிஸ்டன்ஸ் எடுக்கலாமா? ஒரு R டிஸ்டன்ஸ் எடுத்துக்கோங்க. ஓகே,
இதுக்கு வந்து அப்போ ஃபைன், இது r distance எடுக்கலாமா? ஸோ அப்படி எடுத்தா வாட் வில் பி த டிஸ்டன்ஸ், ஐ மீன் வாட் வில் பி த பொட்டன்ஷியல்? இப்போ இந்த கண்டிஷன்ல கூட செகண்ட் ஷெல், அதாவது ஐ மீன் இன்னர் ஷெல் இருக்கு இல்லையா, அந்த இன்னர் ஷெல்லுக்கு வெளியே தான் இந்த பாயிண்ட் இருக்கு. ஸோ த பொட்டன்ஷியல் வில் பி வாட்? q1 by 4 pi epsilon naught r plus q2 by 4 pi epsilon naught என்ன வரும்? இந்த பாயிண்ட் வந்து it is inside the outer shell இல்லையா, inside the outer shell. so surface of the shell, surface of the outer shell என்ன potential இருக்கோ அதே தான் it will be inside this shell இல்லையா. so q1 by q2 by 4 pi epsilon naught, surfaceல வந்து q2 by 4 pi epsilon naught b வரும். அப்போ உள்ளேயும் அதே q2 by 4 pi epsilon naught b தான் வரும் இல்லையா. ஓகே ஓகே. so அதே மாதிரி a point on the surface of the outer shell இல்லையா, outer shell at the surface which in இது क्वेश्चन மாத்தி கொடுத்துட்டாங்களப்பா. இதுல வந்து சாரி, it is the surface of the inner shell. so நம்ம outer shellல பார்த்துட்டோம், ரெண்டு ஷெல்லுக்கும் வெளியே பார்த்துட்டோம், அப்புறம் உள்ள வந்து outer shellோட surfaceல பார்த்தோம், இப்போ ரெண்டு ஷெல்லுக்கு இடையில பார்த்தோம். அண்ட் இப்போ கரண்ட்லி சப்போஸ் இன்னர் ஷெல்லுக்கு உள்ளே இருந்தா, ஐ மீன் இன்னர் ஷெல்லோட surfaceல இருந்தா என்ன இருக்குன்னு பார்க்கலாம். so v dot என்ன ஆகும்? இப்ப q1 க்கு என்ன ஆகும்? q1 ஓட சர்ஃபேஸ்லயே வந்துச்சு, தூரத்துல இருந்தவன் பக்கத்துல வந்து வீட்டுக்கே வந்துட்டான். ஓகே, so வீட்டுக்கே வந்தா what will be the distance here? r போல ஏன்னு போடலாமா, அதுதான் டிஸ்டன்ஸ். so q1 by 4 pi epsilon naught, I mean epsilon naught a plus in the points it is still inside the outer shell. so surface of the outer shell என்ன potential இருக்கோ அதே தான் உள்ளேயும் இருக்கும் இல்லையா. so plus q2 by 4 pi epsilon naught b. okay, so இதுதான் surface of the inner shell இருந்தா இருக்கக்கூடிய potential. அதே மாதிரி நம்ம எடுக்கக்கூடிய potential வந்து if the reference point is inside both the shells என்ன ஆகும்? மொத்த ரெண்டு ஷெல்லோட இன்சைட்ல இருக்கும்போ மொத்த ரெண்டு ஷெல்லோட வரக்கூடிய சர்ஃபேஸ் பொட்டன்ஷியல் இருக்கு இல்லையா, அது ரெண்டையும் ஆட் பண்ணிக்கலாம் இல்லையா. சோ இந்த பாயிண்ட்ல வரக்கூடிய பொட்டன்ஷியல், இந்த பாயிண்ட்ல வரக்கூடிய பொட்டன்ஷியல் டியூ டு q1 என்னவா இருக்கும்? இட் இஸ் ஈக்குவல் டு the potential at the surface of q1 இல்லையா. so q1 is equal to 4 pi epsilon naught a plus அது மாதிரி surface of the outer shell ல வரக்கூடிய பொட்டன்ஷியல். ஓகேவா. so இந்த மாதிரி உங்களுக்கு 3 shells வரலாம், 4 shells வரலாம், 5 shells வரலாம், என்னவா இருந்தாலும் you just have to make sure that you know the concept of potential for a sphere. surfaceலயும் உள்ளேயும் சேம் potential, வெளியே வேற potential. so இதை வச்சு அந்த 3 shells 4 shells எதுவா இருந்தாலும் you can just add it up and get the final answer. ஓகேவா. okay, so the questions involving charge concentric spherical shells. so in the questions வந்து it is particularly repetitive when it comes to Neet. okay, repetition வரும், repetitive இதே questions வரலாம். so make sure you know this formula. okay, எப்படி அந்த formula போடுறான்னு படிச்சு வச்சுக்கோங்க. ஓகேவா. so 3 concentric shells நான் சொன்னேன் இல்லையா, இந்த formula நீங்க படிச்சு வச்சா உங்களுக்கு கொஞ்சம் ரிஸ்கா இருக்கும். பட் இஃப் யூ நோ ஹவு டு டிரைவ் தட் ஃபார்முலா நீங்க யூஸ் பண்ணிக்கலாமா. இதுல வந்து நம்ம 2 ஷெல்ஸ் எடுத்தோம், பட் நமக்கு கேக்குறது என்ன? 3 கான்சென்ட்ரிக் ஷெல்ஸ். ஓகே, சோ டயகிராம் வரையலாமா? given so what we have here, we have 3 concentric shells னு சொல்லிட்டாங்க. என் டயகிராம் கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஆட என்னையாவது. okay, okay, so இதுல ரேடியஸ் வந்து என்ன? இனிஷியல் ரேடியஸ் வந்து a ன்னு சொல்லிட்டோம். ஓகே, சோ a இதுல a is less than b is less than c. சோ இருக்கறலே சின்ன ரேடியஸ் தான் a. சோ இருக்கறலே சின்ன ஷெல்லுக்கு தான் ரேடியஸ் a. அதே மாதிரி அதுக்கு அடுத்து இருக்கிற பெரிய ஷெல்லுக்கு தான் b, and அதுக்கு அடுத்து இருக்கிற பெரிய ஷெல்லுக்கு தான் c இல்லையா. ஓகே, சோ இதோட சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டிஸ் நம்ம என்னன்னு சொல்றோம்? உள்ள சிக்மா, அதுக்கு மேல மைனஸ் சிக்மா, அதுக்கு மேல சிக்மா இல்லையா. சோ ஒவ்வொரு சர்ஃபேஸ்ல இருக்கக்கூடிய டோட்டல் சார்ஜ் என்னவா இருக்கும்? what is qa? surface charge into 4 pi a square. ஏன் 4 pi square? surface area இல்லையா.
அதே மாதிரி QB is equal to sigma by 4 pi B square. அதே மாதிரி QC is equal to sigma by 4 pi C square இல்லையா, 4 pi C square. Fine. So if VA, VB and VC denote the potentials of the three shells, then for C is equal to AB. So C is equal to A plus B னு சொல்லிட்டாங்க. Sorry, AB இல்ல, A plus B. Okay. So to find, what should we find here? We should find the solution for the question. But நம்ம என்ன solution கண்டுபிடிக்கணும்? We should find the relation between V A V B V C இல்லையா, இது மூணுக்கும் இருக்கிற ரிலேஷன் நம்ம கண்டுபிடிக்கணும். So solution, what is the solution? Okay, so இப்போ நம்ம VA எடுக்கலாமா? இதுல வந்து சொல்லி இருக்கிறது என்னன்னா, the VA, VB and VC denote the potentials of the three shells. அப்போ அந்த ஷெல்லோட சர்ஃபேஸ்ல என்ன பொட்டன்ஷியல் வருதோ அதுதான் மென்ஷன் பண்றாங்க இல்லையா. So what is VA? So what, sorry, யாரோ காப்பி இது லைக் ஸ்கிரீன்ஷாட் காப்பி பண்ணி வச்சிருந்தாங்க, அதோட சாரி. So what is VA? VA is equal to this potential at this point இல்லையா, at this point due to A, due to A, due to B and due to C இல்லையா. Okay, so due to A என்னவா இருக்கும்? 1 by 4 pi epsilon naught Q by 4 pi A square. அதுல distance என்ன? What is the distance here? A இல்லையா, plus 1 by 4 pi epsilon naught sigma by 4 pi B square. இது வந்து B அங்கற அந்த ஷெல்லுக்குள்ள இருக்கு. So it will be equal to the potential at the surface. அதே மாதிரி C ஷெல்னால சேம் இல்லையா, at the potential at the surface இல்லையா, 4 pi square by C. So VA is equal to, நம்ம என்ன பண்ணலாம், evaluate 4 pi 4 pi போகும், A square போகும், that is equal to sigma by epsilon naught. நம்ம எல்லாத்தையும் எவாலுவேட் பண்ணுமா, 4 pi போகும், 4 pi போகும், B 4 pi C. So நம்ம எவாலுவேட் பண்ண என்ன வரும், இங்க மீதி sigma by epsilon naught எல்லாத்துக்குமே இருக்கு. ஓகே, ஸோ இங்க A வரும், இங்க சாரி இங்க வந்து மைனஸ்ல, நான் இப்பதான் கவனிக்கிறேன், இங்க வந்து மைனஸ் சிக்மான்னு சொல்லிட்டாங்க. ஸோ இங்க மைனஸ் வரும், ஸோ இங்கேயும் மைனஸ் தான் வரும். ஓகே, ஸோ இங்கேயும் மைனஸ் தான் வரும். ஸோ இட்ஸ் A minus B plus C இல்லையா, A minus B plus C. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், இதை ஃபர்ஸ்ட் ரெடியூஸ் பண்ணலாம், இல்லாட்டி கொஸ்டினை போட முடியாது இல்லையா. ஸோ உள்ள எக்ஸ்ட்ரா ஸ்லைட் நான் கொடுக்கவே இல்லை, மை ஃபால்ட் தான். ஸோ ஓகே, ஸோ VB இது வேற கலர்ல போடலாமா. ஸோ VB is equal to என்ன, இந்த பாயிண்ட் வந்து இட் இஸ் அவுட் சைட் த இன்னர் ஷெல் பட் இட் இஸ் இன்சைட் த அவுட்டர் ஷெல். அவுட்டர் ஷெல்னா சிக்கு வெளியே இருக்கு, ஐ மீன் ஏக்கு வெளியே இருக்கு, பியோட சர்ஃபேஸ்ல இருக்கு அண்ட் சிக்கு உள்ள இருக்கு. ஸோ ஏக்கு வெளியே இருக்குன்னா இட் இஸ் 1 by 4 pi epsilon naught. டிஸ்டன்ஸ் வந்து என்ன, சிக்மா பை 4 pi A ஸ்கொயர். டிஸ்டன்ஸ் வந்து B இல்லையா, சர்ஃபேஸ் ஆஃப் த B ஷெல், அதோட டிஸ்டன்ஸ் வந்து B, ரேடியஸ் வந்து B, ஸோ டிஸ்டன்ஸும் வந்து B இல்லையா. அதே மாதிரி பிளஸ் 1 by 4 pi epsilon naught சிக்மா பை 4 pi B ஸ்கொயர், சர்ஃபேஸ்ல தான், ஸோ பிளஸ் B plus 1 by 4 pi epsilon naught sigma by 4 pi C square. again mistake பண்ணிட்டேன், இங்க பாருங்க, இங்க மைனஸ் தானே, இந்த மாதிரி பண்ணிடாதீங்க. ஓகேவா, ஓகே ஓகே. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு, மறுபடியும் கேன்சல் பண்ணா 4 pi போச்சு, 4 pi B ஸ்கொயர், 4 pi C ஸ்கொயர் போச்சு. எல்லாத்துலயும் காமன் என்ன இருக்கு, எல்லாத்துலயும் காமன் we have sigma by epsilon naught. இங்க A ஸ்கொயர் by B ன்னு வருது, இங்க B ன்னு வருது, இங்க C ன்னு வருது இல்லையா. ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்றோம், ரீசைஸ் பண்றோம், இல்லாட்டி ப்ராப்ளமா போட முடியாது. அதே மாதிரி VC எப்படி சொல்லலாம், is equal to, இப்போ VC ல என்ன இருக்கு, distance வந்து C இருக்கு. So it is outside both A and B இல்லையா, it is outside both A and B and C ஓட surfaceல இருக்கு.
So it is outside A, அப்போ 4 pi epsilon naught sigma by 4 pi A square. Distance வந்து C தான் தெரியும் இல்லையா, plus 1 by 4 pi epsilon naught. Again mistake, இங்க மைனஸ் தான் வரணும். ஓகே, ஸோ இங்கே கேர்ஃபுல்லாக இல்லாட்டி இந்த மாதிரி வந்துடும். எனக்கும் வந்துருச்சு பாருங்க. ப்ளஸ் 1 by 4 pi epsilon naught sigma by 4 pi c square by c இல்லையா, பிகாஸ் எல்லாத்துக்குமே டிஸ்டன்ஸ் சின்னு சொல்லிட்டோம். 4 pi 4 pi 4 pi 4 pi 4 pi 4 pi c c square போயிடும். ஸோ நம்ம காமா வெளியே என்ன எடுக்கலாம், VC is equal to sigma by epsilon naught வெளியே எடுக்கலாம். A square by C minus B square by C plus C வருது. That is equal to sigma by epsilon naught. Epsilon ரொம்ப கேவலமாக கொடுக்கணும். ஓகே, ஸோ A square minus B square ரெண்டுமே C தான் அடியில், ஸோ ரெண்டையும் C எடுக்கலாம். That is equal to sigma by epsilon naught. நான் எழுதுறது உங்களுக்கு தெரியுது இல்லையா? ஓகே, ஸோ ரீசைஸ் பண்ண வேண்டிய டைம் வந்தாச்சு. ரீசைஸ் அகெயின் பண்ணுறேன். So VC is equal to sigma by epsilon naught A square minus B square நம்ம எப்படி ஸ்ப்ளிட் பண்ணலாம், A plus B into A minus B இல்லையா, A plus B into A minus B by C minus C, plus C. பட் இங்க வந்து நமக்கு ஆல்ரெடி என்ன தெரியும், A plus B into C is equal to A plus B ன்னு நமக்கு தெரியும் இல்லையா. ஸோ இங்க வந்து நம்ம என்ன போடலாம், this is equal to C ன்னு போடலாம். ஸோ என்ன ஆகும், ரெண்டும் கேன்சல் போயிருமா, அப்போ இதுவும் போயிடும் இதுவும் போயிடும். So what we have remaining, resize. இந்த resize ஒரு டூல் இருக்கிறதுனால நம்ம எஸ்கேப் ஆகிட்டே இருக்கோம், எப்போதான் சிக்க போறோம்னு தெரியல ஒரு நாள். ஓகேவா, ஃபைன். ஓகே, ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு the VC ஓட வேல்யூ என்ன, that is equal to sigma by epsilon naught A minus B மீதி இருக்கும். ஸோ A minus B plus C இல்லையா. Resize. Okay. So இப்போ நமக்கு ஆல்ரெடி இதுல கம்பேர் பண்ணும்போது என்ன தெரியுது, VA is equal to VC because sigma by epsilon naught A minus B plus C, இங்கே sigma by epsilon naught A minus B plus C. So VA is equal to VC, but it is not equal to VA. இல்லையா, it is not equal to VA. It is not equal to VB. இதுவும் சேம் இதுவும் சேம், but it is not equal to this. ஸோ இதுதான் நமக்கு கிடைக்கக்கூடிய ஃபைனல் ஆன்சர். ஓகே, ஸோ நம்ம என்ன பண்ணோம், நம்ம 3 ஸ்பெரிக்கல் ஷெல்ஸ் இருக்குன்னு நமக்கு தெரிஞ்சிச்சு. அந்த ஸ்பெரிக்கல் ஷெல்ஸ்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு பாயிண்ட்ஸ்லையும் இந்த 3 ஷெல்ஸ் இருக்கு இல்லையா, இந்த 3 ஷெல்ஸால வரக்கூடிய பொட்டன்ஷியல் நம்ம கண்டுபிடிச்சோம். ஒவ்வொரு ஷெல்லுக்கும் ஒவ்வொரு கேஸுக்கும் நம்ம ஆட் பண்ணி we just equated it. ஈக்குவேட் பண்ணப்போ VAயும் VCயும் ஈக்குவலா இருக்கு, ஆனா VB மட்டும் ஆட் ஒன் அவுட்னு கண்டுபிடிச்சிட்டோம். So VA is equal to VC, not equal to VB. VC equal to VA, not equal to VB. So இதுதான் நமக்கு கிடைக்கக்கூடிய ஃபைனல் ஆன்சர். ஃபைன், டன். டவுட்ஸ் இருக்கா? ஓகே ஃபைன். ஸோ அதே மாதிரி ப்ரீவியஸ் கேஸ்ல 3, இங்க 2. ஓகே, இங்க 2. ஸோ given செட்டிங்ஸை மாத்துறதுக்கே எனக்கு ஒரு 1/2 மணி நேரம் ஆக போகுது. So 2 concentric spheres of radius r and r. So நமக்கு என்ன இருக்கு, 2 concentric spheres of radius, இது வந்து small r, இது வந்து capital R. இது வந்து capital R. Okay, so have similar charges with equal surface charge densities. So equal னு சொல்லிட்டாங்க, எவ்வளவுன்னு சொல்லல. So நம்மளா போடலாமே ஒரு சிக்மா, இதுக்கும் ஒரு சிக்மா. Okay, equal surface charge densities. What is the electric potential at their common center? இதுக்கு எக்ஸ்ட்ரா சைடு கொடுத்துருக்காங்க, இதுக்கெல்லாம் எக்ஸ்ட்ரா சைடு இருக்குப்பா. So to find at their common center என்ன, சென்டர்ல மிடில்ல என்ன பொட்டன்ஷியல் வேணும்னு தெரியணும் இல்லையா. ஸோ இது வந்து ஒரு ஓன்னு எடுக்கிறேன். So find the V at O இல்லையா, electric potential at O நமக்கு என்னன்னு தெரியும். So what we can do, we have to find the solution. So solution எடுத்தா என்ன ஆகும், solution எடுத்தால் நமக்கு சென்டர்ல இருக்கு நம்ம எடுக்கக்கூடிய பாயிண்ட். So it is inside both the shells இல்லையா, both the outside shell and the inside shell. So first அதுக்கு முன்னாடி inner shell இல்லையா, inner shell ஓட surface charge density நமக்கு தெரியும். So அதோட surface charge என்னவா இருக்கும்,
sigma into 4 pi radius கொடுத்திருக்காங்களா r. So r square. அதே மாதிரி outer shell க்கு என்னவா இருக்கும் charge equal to same surface charge density தான். So sigma into 4 pi capital R square. இது வந்து உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கணும். sigma வந்து surface charge density, இது வந்து surface area. Yeah, surface area. So what will be the potential? V dot is equal to V due to inner, V due to outer shell equal to, that is equal to 1 by 4 pi epsilon naught Q inner by N. இது வந்து it is inside both the shells, yeah, inside both the shells. So அந்த shells ஓட surfaceல நமக்கு என்ன charge வருதோ, I mean எந்த potential வருதோ அதே potential தான் அதுக்குள்ளே இருக்கும் இல்லையா. So inner potentialக்கு surface என்ன R, I mean radius என்ன R, அதே மாதிரி 1 by 4 pi epsilon naught Q outer by capital R இல்லையா. Okay, so resize fine. இது ரொம்ப resize பண்ணு, resize again fine. Okay. So V dot is equal to, இப்போ 1 by 4 pi epsilon naught ரெண்டுக்குமே காமனா தெரியும், பட் நமக்கு Q என்னோட வேல்யூ என்ன தெரியும், sigma by 4 pi R square by R plus 1 by 4 pi epsilon naught Q outer ஓட வேல்யூ என்ன தெரியும், it is sigma 4 pi capital R square by capital R இல்லையா, capital R square by capital R. So that is equal to V dot is equal to, நம்ம என்ன பண்ணலாம், கேன்சல் பண்ணுவோம், அதான் இருக்கு 4 pi போச்சு R square, 4 pi R square. So that is equal to sigma by, sorry, so V dot is equal to sigma by epsilon naught, sigma by epsilon naught, மேல R இருக்கு, இங்க மேல capital R இருக்கு, so that's equal to R plus capital R. ஸோ உங்களுக்கு இந்த ப்ராப்ளத்தில் ஏதாச்சும் டவுட்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்க. வெரி சிம்பிள் ப்ராப்ளம், கண்டிப்பாக உங்களுக்கு அடிக்கக்கூடிய ப்ராப்ளம் தான், பட் டோன்ட் ஓவர் காம்ப்ளிகேட்டட். ஓகே, நம்ம என்ன பண்ணோம், நம்ம பொட்டன்ஷியல், ஐ மீன் இந்த கான்சென்ட்ரிக் ஷெல்ஸுக்கான டயக்ராம் வரைஞ்சு இந்த பாயிண்ட்ல நமக்கு பொட்டன்ஷியல் கண்டுபிடிக்கணும்னு பார்த்தோம். அண்ட் பை யூசிங் த கான்செப்ட் ஆஃப் எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் ஃபார் கான்ஸ்டன்ட், ஐ மீன் ஃபார் அ ஸ்பெரிக்கல் ஷெல், ரெண்டு இண்டிவிஜுவல் ஷெல்ஸ்ல இருந்து வரக்கூடிய பொட்டன்ஷியல் நம்ம ஆட் பண்ணோம், ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டோம். சிம்பிள். ஓகே, ஸோ இது வந்து ஃபைனல் டாபிக் தான், மோஷன் ஆஃப் அ சார்ஜ் பார்ட்டிகல் இன் அன் எலக்ட்ரிக் ஃபீல்ட். ஓகே, ஸோ என்ன சார் இதுல வந்து மோஷன் ஆஃப் த சார்ஜ் பார்ட்டிகல்னு சொல்றீங்க, ஓகே, பட் இதுக்கும் பொட்டன்ஷியலுக்கும் என்ன சம்பந்தம்னு கேட்டீங்கன்னா, திஸ் மோஷன் occurs only due to the presence of a potential. ஓகே, ஸோ ஒரு ஃபோர்ஸ் கொடுக்கணும் இல்லையா, நம்ம ஒரு பொருளை வைக்கிறோம்னா அந்த பொருள் மூவ் ஆகுறதுக்கு என்ன வேணும், ஒரு ஃபோர்ஸ் வேணும். ஸோ இங்க வந்து இந்த இந்த பொட்டன்ஷியல் மூலமா தான் நம்ம வந்து ஃபோர்ஸ் கொடுக்குறோம். ஓகே, ஸோ ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்ன, QEன்னு நமக்கு தெரியும் இல்லையா. ஸோ நம்ம ஒரு பாயிண்ட் வைக்கிறோம், இவ்வளோ பெரிய பாயிண்ட் இல்லை, இவ்வளோ சின்ன பாயிண்ட் வைக்கலாமா, ஃபைன். ஸோ நம்ம ஒரு பாயிண்ட் வைக்கிறோம், அந்த பாயிண்ட் வந்து எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஈக்குள்ள இருக்கு. ஸோ வாட் வில் பி த எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பை தட் ஃபோர்ஸ், ஐ மீன் எக்ஸ்பீரியன்ஸ் பை தட் சார்ஜ், F is equal to QE. இது வந்து ப்ரீவியஸ் கிளாஸ்ல பார்த்துருப்பீங்க. ஃபைன். ஸோ ஃபோர்ஸ் ஈக்குவல் டு MA நமக்கு ஆல்ரெடி தெரியும். ஸோ ஈக்குவேட் பண்ண என்ன, QE is equal to MA இல்லையா, தட் இஸ் ஈக்குவல் டு M வந்து கீழே போயிடும், A is equal to QE by M இல்லையா. அதே மாதிரி யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு உங்களுக்கு என்ன தெரியும், ஸோ திஸ் இஸ் யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு, அதை உங்க போட மறந்தாங்க பாருங்க, யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு. ஓகே, மற்ற நான் யூனிஃபார்ம் இதெல்லாம் ஒர்க் ஆகாது, இட்ஸ் ஜஸ்ட் ஃபார் யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு. ஸோ E is equal to delta V by D, யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டோட ஃபார்முலா இல்லையா. So delta V என்ன இருக்கும், E into D, where D is the distance between the 2 points we are taking. So இந்த பாயிண்ட் இருந்து இந்த பாயிண்ட்க்கு தான் நம்ம வந்து சார்ஜை கொண்டு போறோம், from A to B. ஓகே, ஸோ Q வந்து இந்த பாயிண்ட் இருந்து இந்த பாயிண்ட் நம்ம கொண்டு போறோம். ஓகே, ஸோ நமக்கு ஆல்ரெடி தெரியும் நம்ம கொண்டு போக வேண்டிய டிஸ்டன்ஸ் Dன்னு, நம்ம ஃபோர்ஸ் கொடுத்துருக்கோம், பட் இனிஷியல் வெலாசிட்டி எதுவுமே கொடுக்கல. ஓகேவா. ஸோ இஃப் U is equal to 0 and S is equal to D, ஸோ இனிஷியல் வெலாசிட்டி 0, டிஸ்டன்ஸ் வந்து D, அப்போ D is equal to என்ன, செகண்ட் ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் யூஸ் பண்ணி D is equal to, இது வந்து 0 ஆயிருமா, that is equal to 1 by 2, A ஓட வேல்யூ தெரியும், ஸோ QE by MT ஸ்கொயர். ஸோ நம்ம Tக்காக மாத்தினா என்ன ஆகும், T ஸ்கொயர் is equal to 2, so T square is equal to 2dm by QE இல்லையா, 2md by QE. அப்போ T ஸ்கொயர் நம்ம T கண்டுபிடிக்கணும்னா ஸ்கொயர் ரூட் தான். ஸோ T is equal to square root of 2md by QE இல்லையா, square root of QE, I mean square root of 2md by QE. Okay,
அதே மாதிரி வெலாசிட்டி. ஓகே, இதுல வந்து நான் டெல்டா வின்னு போடுறதுக்கு மெயின் ரீசன் என்னன்னா, டெல்டா வி போட்டாலும் வி போட்டாலும் ஒன்று தான், பெருசாக டிஃப்ரென்ஸ் ஒன்றும் வரப்போறது இல்லை. பட் நீங்க வெலாசிட்டி கண்டுபிடிக்கணும் இல்லையா, பிகாஸ் மோஷன் ஆஃப் அ சார்ஜ் பார்ட்டிகல். ஸோ கண்டிப்பா ஒரு வெலாசிட்டி இருக்கும். ஸோ வியும் வியும் போட்டால் கன்ஃபியூஸ் ஆகும் இல்லையா, டெல்டா வின்னு போட்டால் பொட்டன்ஷியல் தெரிஞ்சிட போதே. ஓகே, ஸோ இதுல வந்து வி, இந்த வி வந்து பொட்டன்ஷியல் இல்லை, வெலாசிட்டி. இந்த பர்டிகுலர் டாபிக்கு மட்டும். ஓகே, இந்த பர்டிகுலர் டாபிக்கு மட்டும் டெல்டா வி தான் பொட்டன்ஷியல்னு வச்சுக்கோங்க. வெறும் வினா இட் இஸ் velocity. ஓகேவா, so v is equal to at. a ஓட வேல்யூ வந்து qe by m தெரியும். so that is equal to qe by mt. but t ஓட வேல்யூ வந்து இங்க கண்டுபிடிச்சிட்டோம். we are substituting it here, we get this answer. so v is equal to qe by m னு தெரியும். the square root of 2md by qe னு தெரியும். so நம்ம இதை எப்படி ஸ்ப்ளிட் பண்ணி எழுதலாம்? square root of qe by square root of m into square root of qe into square root of m into square root of 2md by qe. So square root போகும் மேல square root இருக்கும், square root m போகும் மேல இருக்கும். so 2qed by m. but ed ஓட வேல்யூ வந்து நமக்கு ஆல்ரெடி என்ன தெரியும், it is delta v, potential இல்லையா, potential. so v is equal to square root of 2q delta v by m. fine. okay, அதே மாதிரி potential நமக்கு ஆல்ரெடி தெரியும். I'm sorry, momentum நமக்கு ஆல்ரெடி தெரியும். momentum is mass into velocity இல்லையா. so அதே மாதிரி into v பண்றது, that is equal to m square root of தெரியுதா. okay, 2q delta v by m இல்லையா, இங்க வருது. okay, so நம்ம கட் பண்ணா p is equal to square root of 2mq delta v இல்லையா. okay, so அதே மாதிரி kinetic energy என்ன, half mv square. so half m into qe tm தெரியும். so that's equal to q square e square t square by 2m இல்லையா. so that is equal to, இது ஒரு equation. அதே மாதிரி நமக்கு ஆல்ரெடி தெரியும் v ஓட வேல்யூ வந்து square root of 2q delta v by m. so ஸ்கொயர் பண்ண என்ன ஆகும், 1 by 2m, ஸ்கொயர் ரூட் போயிடும், 2q delta v by m, m போகும், 2 போகும், q into delta. இதே எக்ஸாக்ட் ஃபார்முலா நீங்க வேற எங்கேயாச்சும் பார்த்துருக்கீங்களா? ஒர்க் டன் இல்லையா, நேத்தான பார்த்தோம். ஒர்க் டன் is equal to q delta v. so this is also a way of deriving this. ஓகேவா, this is also a way. ரெண்டுமே சேம் தான். ஸோ நம்ம பண்ணக்கூடிய ஒர்க் டன் என்ன ஆகுது, பொட்டன்ஷியல் எனர்ஜியா ஸ்டோர் ஆகுது. இது வந்து மோஷன் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட்னால நம்ம பண்ணக்கூடிய ஒர்க் டன் வந்து இட் இஸ் கெட்டிங் ஸ்டோர்ட் ஆஸ் கைனெட்டிக் எனர்ஜி. ஃபைன். ஓகே, ஸோ அதே மாதிரி தான் ஒர்க் டன் பை சார்ஜ் பார்ட்டிகல். ஸோ இந்த ஒர்க் டன் பை சார்ஜ் பார்ட்டிகல் எப்படி எடுக்கலாம், q into e எடுக்கலாம். பட் ஃபோர்ஸ் into டிஸ்பிளேஸ்மெண்ட் எடுக்கலாம். தட் இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் வந்து என்னவா இருக்கும், qe. இதுல வந்து q வந்து வெக்டர் இல்ல e வந்து வெக்டர் இன்டு டிஸ்பிளேஸ்மெண்ட் நம்ம எடுக்கக்கூடிய ஆங்கிள். ஸோ இதை காமன் எடுக்கலாமா. ஸோ q ஈக்குவல் டு ஒரு e வந்து ஒரு exi பிளஸ் eyj பிளஸ் ezkன்னு எடுக்கலாம். அதே மாதிரி r வந்து xi பிளஸ் yj பிளஸ் zkன்னு எடுக்கலாம். ஸோ இது வந்து டாட் ப்ராடக்ட் தானே. டாட் ப்ராடக்ட் எடுத்து என்ன ஆகும், சேம் i வந்து மல்டிப்ளை jj மல்டிப்ளை kk மல்டிப்ளை. ஸோ தட்ஸ் q into ex into x ey into y plus ez into z. ஃபைன். ஸோ அதே மாதிரி நம்ம இப்போ கொடுக்கக்கூடிய இந்த பர்டிகுலர் கேஸ் என்ன பண்றோம்னா, we are giving it an initial velocity along x direction. so initial velocity u in x direction. பட் நம்ம கொடுக்கக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்ட் எந்த டைரக்ஷன்ல இருக்கு, y டைரக்ஷன்ல இருக்கு இல்லையா, y டைரக்ஷன்ல இருக்கு. ஸோ y டைரக்ஷன்ல இருக்குன்னா y டைரக்ஷன்ல மட்டும்தான் சேஞ்ச் இருக்கும், பிகாஸ் y டைரக்ஷன்ல மட்டும்தான் எலக்ட்ரிக் ஃபீல்ட் இருக்கு. ஸோ அதுக்கு ரிலேட்டடான ஃபோர்ஸும் அதே டைரக்ஷன்ல மட்டும்தான் இருக்கும். x டைரக்ஷன்ல ஒரு சேஞ்சும் வரப்போறது இல்லை, நம்ம என்ன கொடுத்தவோ அதுலயே தான் இருக்கும். ஓகேவா. ஸோ x equal to ut, distance into time. so time is equal to x by u இல்லையா. so x equal to ut, y is equal to half at square, because நம்ம x டைரக்ஷன்ல தான் இனிஷியல் வெலாசிட்டி கொடுக்கிறோம், y டைரக்ஷன்ல கொடுக்கல. so first டைம் வந்து போயிடும் இல்லையா. is equal to ut plus half at square. so u வந்து நம்ம y டைரக்ஷன் பொறுத்த அளவுக்கு இது வந்து 0 ஆயிரும். so 0 ஆனால் y is equal to half at square. so that is equal to half a ஓட வேல்யூ வந்து என்ன, qe by m. so qe by m into x by u the whole square. so இது வந்து qe m u square 2 எல்லாம் கான்ஸ்டன்ட். so கான்ஸ்டன்ட் இல்லாத டேர்ம் என்ன இருக்கு, y.
is directly proportional to x square. இந்த term வந்து என்ன, parabola ஓட ஒரு representation இல்லையா. so நீங்க x axis I mean ஒரு y axisல electric field கொடுத்து, okay, y axisல electric field கொடுத்து நீங்க x axisல ஒரு charge கொடுத்துட்டீங்கன்னா அந்த charge என்ன ஆகும், it will go in a parabolic shape, இல்ல parabolic trajectory follow பண்ணும். okay, ஒரு parabolic path. okay வா. okay, so அதே மாதிரி velocity என்னவா இருக்கும், vx equal to u னு தெரியும், vy equal to qt by m னு தெரியும். so நம்ம what will be the modulus, v is equal to square root of vx square plus vy square. so v is equal to square root of u square plus q square e square t square by m square. fine. so இதெல்லாம் வந்து just important terms for you, important formula for you. இதெல்லாம் ஆல்ரெடி நீங்க படிச்சிருப்பீங்க கண்டிப்பா 11th syllabusல or உங்க ஸ்கூல் சிலபஸ்ல நீங்க ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க இல்லையா. சோ இந்த கான்செப்ட் நல்லா மைண்ட்ல வெச்சுக்கோங்க, ப்ராப்ளம்ஸ் வர வாய்ப்புகள் கம்மி, பட் இட்ஸ் ஸ்டில் இந்த சிலபஸ் ரைட், நம்ம அதை கவர் பண்ணி தான் ஆகணும். ஓகே, சோ क्वेश्चंस இன்வால்விங் மோஷன் ஆஃப் a charged particle in an electric field. so given நமக்கு என்ன இருக்கு, we have a bullet of mass 2 gram. so 2 gram வந்து நமக்கு SI யூனிட்டா இல்ல, நம்ம SI யூனிட் கன்வர்ட் பண்ணலாமா. so mass வந்து 2 into 10 to the power of minus 3 kg இல்லையா. having a charge of 2 microcoulomb. okay, so charge வந்து என்ன, 2 microcoulomb. it is what to what potential difference must it be accelerated starting from rest, so u is equal to 0 to acquire the speed of 10 meter per second. so find velocity வந்து என்ன, fine, to find a potential difference. what is potential difference or symbol என்னது, it is delta v இல்லையா, delta v. so solution, what is the solution, நம்ம சொல்யூஷன் எப்படி போடலாம், நமக்கு velocity கொடுத்திருக்காங்க, இது what is this initial velocity கொடுத்திருக்காங்க, charge கொடுத்திருக்காங்க, நமக்கு delta v கண்டுபிடிக்கணும். what is the formula பார்க்கலாமா. it is v is equal to square root of 2q delta v by m இல்லையா. அப்போ ஃபார்முலா என்ன, v is equal to square root of 2q delta v by m. அப்போ v ஸ்கொயர் என்ன, 2q delta v by m. அப்போ நமக்கு delta v என்னவா இருக்கும், equal to mv square by 2q இல்லையா. okay, so delta v is equal to m ஓட வேல்யூ என்ன, நீங்க கேப்பீங்க இது வந்து சிம்பிள் ப்ராப்ளம் தானே சார், இது எதுக்கு போடுறீங்கன்னு. இந்த ப்ராப்ளத்திலேயே நிறைய பேர் மிஸ்டேக் பண்றீங்க. என்ன மிஸ்டேக் பண்றீங்கன்னா, மெஜாரிட்டி பீப்புள் வந்து எந்த ஃபார்முலா சூஸ் பண்றதுன்னு கூட உங்களுக்கு அந்த கன்ஃபியூஷன் வந்துடுது. ஸோ மேக் ஷூர் யூ நோ த ஃபார்முலா. ஓகே, யூ ஆல்வேஸ் நோ த ஃபார்முலா. 10 into 10 இல்லையா, 10 square by 2 into q ஓட வேல்யூ என்ன, 2 into 10 to the power of minus 6. ஸோ நம்ம என்ன பண்ணலாம், கேன்சல் பண்ணுவோம். 2 போயிடும், 2 இங்க 5 வந்துடும். so that is equal to 5 into 10 to the power of minus 3 into 10 into 10 to the power of 6. that is equal to 50 into 10 to the power of 3. 10 to the power of 3 ஓட வேல்யூ என்ன, கிலோ இல்லையா. அப்போ 10 to the power of 10 to the power of 3 volt வந்து 1 kilovolt னு தெரியும். so what will be delta v, delta v will be 50 kilovolt. fine. so நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம பெருசா டிஃபரன்ஸ் ஒன்றும் பண்ணல, நம்ம சிம்பிளா அந்த ஃபார்முலா எடுத்தோம், அந்த ஃபார்முலாக்கு ஏற்ற மாதிரி நம்ம எவாலுவேட் பண்ணோம், அவ்வளவுதான். நம்ம ஃபார்முலா ஜஸ்ட் ரீஅரேஞ்சிங் தான், சிம்பிள் டைரக்ட் சப்ஸ்டிடியூஷன் ப்ராப்ளம் தான். ஓகேவா. ஓகே, அதே மாதிரி given நமக்கு என்ன இருக்கு, we have a mass m, we have an electron of mass m, so q is equal to e, electron of mass m and charge e னு கொடுத்திருக்காங்க. okay, is accelerated from rest, so u is equal to 0 through a potential difference v of v volt. okay, so delta v is equal to v. to find என்ன, its final speed என்னன்னு கேக்குறாங்க. okay, so v என்னன்னு கேக்குறாங்க, போடலாமா. so to சொல்யூஷன், இது வந்து உங்களுக்கு ஆக்சுவலி லைக் அவங்க கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க, டைரக்ட் எக்ஸாம்ஸ்ல கேட்டிருக்காங்க, வெரி வெரி சிம்பிள் ப்ராப்ளம்ஸ் தான். ஸோ நீங்க கண்டிப்பா படிக்காம நீங்க போய் எழுதுனா இட்ஸ் யோர் லாஸ். அந்த மிஸ்டேக் மட்டும் தயவு செஞ்சு பண்ணிடாதீங்க. நீங்க படிச்சா கண்டிப்பா உங்களுக்கு கிடைச்சிடும். ஓகேவா.
Okay, so V is equal to square root of 2q delta V by m னு நமக்கு தெரியும். So V is equal to square root of இங்க 2q க்கு பதிலா என்ன இருக்கு, E இருக்கு, delta V க்கு பதிலா என்ன இருக்கு, வெறும் V இருக்கு, capital V by mass வந்து m இல்லையா? Yeah. So இந்த ஃபார்முலா இருக்கா? இருக்கு. இது ரொம்ப ரொம்ப சிம்பிள் ப்ராப்ளம் தான், பட் இதுலயே நிறைய பேர் மிஸ்டேக் பண்ணிருக்கீங்க. ஸோ ஃபார்முலா இம்பார்ட்டன்ட், மறந்துடாதீங்க. ஓகேவா? அதே மாதிரி there is an electric field E in x direction. so E வந்து என்ன, x directionல இருக்கு. ஓகே, if work done on moving a charge 0.2 coulomb, okay, so given so charge வந்து 0.2 coulomb னு சொல்லிட்டாங்க. ஓகே, through a distance of 2 meters. so distance வந்து 2 meter. okay, along a line making 60 degree. so theta equal to 60 degree ன்னு சொல்லிட்டாங்க. okay, with x axis is 4 joule. so work done வந்து இந்த சிச்சுவேஷனுக்கு 4 joule ன்னு சொல்லிட்டாங்க. then what is the value of E ன்னு கேக்குறாங்க. so ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்ட் இருக்கு, எலக்ட்ரிக் ஃபீல்ட்ல இந்த மாதிரி ஆங்கிள்ல போகக்கூடிய work done வந்து இவ்வளவு சொல்றாங்க. so இதை வச்சு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், we need to find what is the value of E இல்லையா? E என்ன நம்ம கண்டுபிடிக்கணும். சொல்யூஷன். ஸோ நமக்கு ஆல்ரெடி என்ன தெரியும், இதுல வந்து ஒர்க் டன் இருக்குன்னு நமக்கு தெரியும் இல்லையா? நமக்கு ஆல்ரெடி இதுல ஒரு ஒர்க் டன் கொடுத்துருக்காங்கன்னு தெரியும். ஸோ வாட் வில் பி த ஒர்க் டன் இன் திஸ் கேஸ்? எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கு. ஸோ ஒர்க் டன் இருக்கும் ஃபோர்ஸ் இன்டூ டிஸ்டன்ஸ் இல்லையா? ஃபோர்ஸ் இன்டூ டிஸ்டன்ஸ். ஸோ ஒர்க் டன் இஸ் ஈக்குவல் டு எஃப் டி காஸ் தீட்டா. எஃப் டாட் டி வந்து எஃப் டி காஸ் தீட்டா. ஸோ டபிள்யூ இஸ் ஈக்குவல் டு என்ன, ஃபோர்ஸ் வந்து என்ன, QE இல்லையா? அப்போ QE டி cos theta. so நம்ம டைரக்டா சப்ஸ்டிட்யூட் பண்ணா, ஐ மீன் எவாலுவேட் பண்ண என்ன வரும், E ஓட வேல்யூ என்ன வேணும் நமக்கு, E is equal to W by QD cos theta. so E is equal to என்ன, W ஓட வேல்யூ என்ன, 4 joule by what is Q, 0.2 into what is D, what is the distance, 2 meter into what is cos theta, cos 60 degree. cos is 60 degree வந்து 1 by 2, that's equal to 4 by 0.2 into 2 into 2. அப்ப நம்ம என்ன பண்ணலாம், கேன்சல் பண்ணலாம். 2 2 2 2 0.1, so that's equal to 20. so நமக்கு கிடைக்கக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்ட் என்னவா இருக்கு, 20 நியூட்டன் per coulomb. so இதுல என்ன பண்றாங்க, நமக்கு இந்த மாதிரி ஒர்க் டன் கொடுத்துருக்காங்க, இந்த மாதிரி சிச்சுவேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வச்சு நம்ம டைரக்டா force into direction நம்ம கொடுத்துட்டோம், ஐ மீன் force into displacement. அது வச்சு force displacement at the cos theta அதோட ஆங்கிள் இருக்கு இல்லையா, அதை வச்சு நம்ம போட்டுட்டோம். அண்ட் force ஓட வேல்யூ வந்து QE நமக்கு தெரியும். ஸோ QED cos theta. ஓகே, அதை வச்சு நம்ம ரீஎவாலுவேட் பண்ணி E ஓட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிச்சோம். ஸோ அதே மாதிரி இது வந்து உங்களுக்கு ஆல்ரெடி படிச்சது தான், ப்ரீவியஸ் இதில் நம்ம பார்த்துட்டோம் இல்லையா, பொட்டன்ஷியல் எனர்ஜி ஆஃப் அ டைபோல் நம்ம பார்த்துட்டோம். ஸோ ஐம் ஜஸ்ட் ரஷிங் அப். ஓகே, ஒரு யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கு. ஸோ ஒர்க் டன் வந்து dW equal to tau d theta. அப்போ tau equal to PE sin theta. அப்போ ஒர்க் டன் என்னவா இருக்கும், θ1 θ from θ1 to θ2 வந்து இன்டிகிரேட் பண்றோம், PE sin theta d theta. அப்போ ஒர்க் டன் இதுலயே மிஸ்டேக் பண்ணுங்க. ஸோ ஒர்க் டன் வந்து என்னவா இருக்கும், மைனஸ் PE cos θ2 மைனஸ் cos θ1. ஓகேவா? ஸோ இதுல வந்து θ1 0, அதாவது 0 ஆங்கிள் இருந்து ஏதோ ஆங்கிளுக்கு மூவ் பண்றோம்னா W is equal to PE cos theta, because cos θ1 will become 1 இல்லையா, I mean okay, இது எல்லாமே மிஸ்டேக் இருக்கே. ஓகே, ஸோ ஓகேவா, ஸோ cos theta 90 degree. ஓகே, ஃப்ரம் 90 degree நம்ம ஏதோ ஒரு ஆங்கிளுக்கு ரொட்டேட் பண்றோம், 0 இருந்தில்ல, சாரி, பட் நம்ம 90 degree ஒரு ஆங்கிள் ரொட்டேட் பண்ண என்ன ஆகும், இந்த டேர்ம் வந்து 0 ஆயிரும் இல்லையா, இந்த லாஸ்ட் டேர்ம் வந்து 0 ஆயிரும், இந்த டேர்ம் மட்டும் இருக்கும். ஸோ இட்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் PE cos theta இல்லையா, மைனஸ் PE cos theta. ஸோ ஒர்க் டன் இன் எனி கேஸ் இஸ் ஸ்டோர்ட் அஸ் பொட்டன்ஷியல் எனர்ஜி. இது வந்து ப்ரீவியஸ் கிளாஸ்லேயே பார்த்துட்டீங்க. ஸோ W இஸ் ஈக்குவல் டு மைனஸ் PE cos θ2 மைனஸ் cos θ1. அண்ட் இப்போ நம்ம 90 degree இருந்து 0க்கு ரொட்டேட் பண்ண என்ன ஆகும், இதே தான் வரும், மைனஸ் PE cos theta தான் வரும். So minus PE cos theta என்ன, dot product between P and E. So minus PE dot E. Fine. Okay. So இது வந்து just like இந்த particular potential energy என்கிற situationக்கு ஏற்ற மாதிரி questions உங்களுக்கு வரலாம். இது ஏன் இந்த particular sectionல போட்டாங்கன்னா, it is a specific case of dipole, right? Specific case of potential energy on a dipole.
Okay va. Okay. So questions involving potential energy of a dipole in a uniform electric field. So என்ன கொடுத்திருக்காங்க, when an electric dipole, okay, is placed in a uniform electric field, என்னன்னே அவங்க கொடுக்கல. So ஏதோ ஒரு electric field E ன்னு நம்ம எடுக்கலாம். Making angle theta, so angle வந்து theta. It experiences a torque tau. Calculate the minimum work done in changing the orientation to 2 theta. So theta இருந்து 2 theta க்கு they are changing the angle. So அதுக்கு work done என்னன்னு கேக்குறாங்க. So நமக்கு இதுல டைரக்டாவே சப்ஸ்டிட்யூட் பண்ணிடலாமே. So to find work என்னன்னு கேக்குறாங்க. Solution. So solution என்னவா இருக்கும்? நமக்கு ஆல்ரெடி தெரியும் work done is equal to என்ன, PE minus PE cos theta 2 minus cos theta 1, I mean cos theta 1 நமக்கு தெரியும். இதுல வந்து P யோட வேல்யூ கொடுக்கல, E யோட வேல்யூ கொடுக்கல, so we just assume it has some value P. So W is equal to minus PE cos theta 2 ஓட வேல்யூ என்ன, 2 theta இல்லையா, 2 theta minus cos theta 1 இல்லையா, theta 1 ஓட வேல்யூ வந்து theta இல்லையா, theta. So போடுறாங்க theta 1 is equal to theta 2 is equal to okay. Okay. So இதோட மினிமம் வேல்யூ வந்து என்னவா இருக்கும், இதுதான் இல்லையா, இதோட மினிமம் வேல்யூ வந்து இதுதான். ஸோ சப்போஸ் உங்களுக்கு இந்த டார்க் சொல்லி கொடுத்துருக்காங்க, ஸோ அந்த டார்க் வச்சும் நீங்க வேணும்னா ஒரு ஈக்குவேஷன் போடலாம், அது வந்து இட்ஸ் நாட் அ மிஸ்டேக். ஸோ டார்க் வந்து என்ன, PE sin theta வரும் இல்லையா. ஸோ அப்போ நமக்கு PEயோட வேல்யூ நமக்கு என்னன்னு தெரியல இதுல. ஸோ tau is equal to tau sin theta. ஸோ நம்ம இந்த மாதிரி எவாலுவேட் பண்ணும்போது என்ன பண்ணலாம், இதுல theta கொடுத்துருக்காங்க, டார்க் கொடுத்துருக்காங்க, பட் PEயோட வேல்யூ நமக்கு கொடுக்கல இல்லையா. ஸோ அதை வச்சுட்டு we can just rearrange the equation using known values. So known values போட என்ன ஆகும், work done is equal to minus tau by sin theta cos 2 theta minus cos theta. So இந்த ஆன்சர் கரெக்ட் தான், ஐ மீன் இந்த ப்ரீவியஸ் ஆன்சர் இருக்கு இல்லையா, இந்த ஆன்சர் கரெக்ட் தான், தப்பு இல்லை. பட் இந்த கொஸ்டின்ல வந்து டைரக்டா P and E யோட ஒரு மென்ஷன் அவங்க கொடுக்கல. ஸோ நம்ம கொடுத்த டார்க்கும் ஆங்கிளோட வேல்யூ வச்சுட்டு we are just rearranging and finding the value for PE and substituting in this equation. Okay, அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். So questions involving sharing of charges, நீங்க இந்த பொட்டன்ஷியல்னு எடுத்தாலே இந்த ஷேரிங் ஆஃப் சார்ஜஸ் ப்ராப்ளம் தான் இட் இஸ் த மோஸ்ட் ப்ராமினன்ட் ஒன். ஸோ இந்த ஷேரிங் ஆஃப் சார்ஜஸ்ல முக்கியமா நோட் பண்ண வேண்டிய பாயிண்ட் என்னன்னா, இஃப் யூ சாட் பண்ணி யூன்னு வருது பாருங்க, யூ ஆர் ஷேரிங் charges between 1 and 2, ஏதோ ஒரு ரெண்டு பாயிண்ட்ஸ், ஓகே, between 1 and 2 நீங்க சார்ஜ் ஷேர் பண்றீங்கன்னா the potential at 1 will be equal to the potential at 2. இதுதான் கான்செப்ட். பஸ் ஓகே, இதுதான் மெயின் கான்செப்ட். நீங்க ரெண்டு பொருளோட சார்ஜஸ் நீங்க ஷேர் பண்றீங்கன்னா ஒண்ணுன்னா ரெண்டு பொருளை கான்டாக்ட்ல கொண்டு வருவீங்க, ஒரு ரெண்டு பொருளுக்கு இடையில ஏதோ வயரோ ஏதாச்சும் கனெக்ஷன் வச்சு சார்ஜஸ் ஷேர் பண்ற மாதிரி ஆக்குவீங்க. அப்படி ஆக்கும்போ the potential of the two bodies will remain the same. It will become the same. Okay, va? Okay. So given two charged spherical conductors of radii R1 and R2. So R1 R2 சொல்லிட்டாங்க sphere. Okay, R1 R2 are connected by a wire. So sharing charges oda case. Okay, va? So the ratio of the surface charge densities of the sphere sigma 1 and sigma 2 என்னன்னு கேக்குறாங்க. So to find என்ன கண்டுபிடிக்கணும், sigma 1 by sigma 2 நம்ம கண்டுபிடிக்கணும் இல்லையா. ஓகே, so solution எக்ஸ்ட்ரா ஸ்லைட் இருக்கா இல்ல, so let's manage the space. Okay, so நமக்கு என்ன தெரியும், we are bringing these two charges, I mean we are bringing just two spheres in contact through a wire. So wire மூலம் கனெக்ட் பண்றதால ஷேரிங் ஆஃப் சார்ஜஸ் ஆகும். ஷேரிங் ஆஃப் சார்ஜஸ் ஆனால் V1 is equal to V2. So V1 is equal to V2. V1 ஓட வேல்யூ என்ன, 1 by 4 pi epsilon naught Q1 by R1, that is equal to 1 by 4 pi epsilon naught Q2 by R2. So 1 by 4 pi epsilon naught. நமக்கு surface charge தான் கொடுத்திருக்காங்க. So it is surface charge into density, I mean surface area இல்லையா, surface charge into area R1, that is equal to 1 by 4 pi epsilon naught. இதே தான் செகண்ட் ஸ்பியர் இருக்கும் இல்லையா, 4 pi R2 square by R square, I mean R. So நம்ம என்ன பண்ணலாம், we shall cancel it. R
So r1 square, r2 square, 4 pi epsilon naught ரெண்டு சைடும் போகும், 4 pi போகும். So மீதி என்ன இருக்கும்? sigma 1 r1 is equal to sigma 2 r2. So நமக்கு என்ன வேணும்? sigma 1 by sigma 2 is equal to r2 by r1 இல்லையா? r2 by r1. இவ்வளவு நேரம் பண்ணி மெயின் மிஸ்டேக் நம்ம பண்ணிட்டோம் பாத்தீங்களா? நம்ம இதில் என்ன பண்ணோம்? இங்க வந்து கேபிட்டல் R1 கேபிட்டல் R2 கொடுத்தாங்க, நம்ம ஸ்மால் r வச்சே போட்டுட்டோம். ஜஸ்ட் நம்ம ரீப்ளேஸ் மட்டும் பண்ணலாம், வேற ஒரு ஸ்டெப்ஸ் சேஞ்சிங் ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் we are replacing the terms. ஓகே, ஸோ இங்கே வந்து R, இங்கே வந்து கேபிட்டல் R, கேபிட்டல் R, கேபிட்டல் R1, R2, R2 ஸ்கொயர் இங்கே போயிடும் அண்ட் இல்லையா? ஸோ sigma 1 capital R1 equal to sigma 2 capital R2. So capital R2 by R1. Fine. So நம்ம என்ன பண்ணோம்? V1 is equal to V2 நமக்கு தெரிஞ்சதால we just equated it. The charges வந்து surface charge density மட்டும் கொடுத்திருக்கிறதால we just put it as surface charge density into surface area. இங்கே surface charge density in surface area. Equate பண்ணோம், answer கண்டுபிடிச்சிட்டோம். Simple. Okay. அதே மாதிரி given இங்க வந்து we have two spherical conductors A and B of radii 1 mm and 2 mm. So RA வந்து 1 mm, millimeter 10 power minus 3 meter. Always use SI units. அதே மாதிரி RB is equal to 2 into 10 to the power of minus 3 meter. Yeah, are separated by a distance of 5 meter. So 5 centimeter, 10 power minus 2 meter. Are uniformly charged. Okay, if the spheres are connected by a conducting wire. So இதுதான் ஒரு trick பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து they are connecting it. ஸோ கனெக்ட் பண்ணால் நமக்கு டிஸ்டன்ஸ் தேவையே இல்லை. ஓகே, நமக்கு டிஸ்டன்ஸ் தேவையே இல்லை பிகாஸ் we are connecting it. ஓகே, அதே மாதிரி so then in equilibrium conditions the ratio of the magnitude of the electric field at the surface of the spheres A and B என்னன்னு கேட்குறாங்க. They are not asking us for the potential, they are asking us for what is the electric field. Okay, so to find we should find what is the ratio of the electric fields. Ratio of the electric fields என்னன்னு தெரியணும். So EA by EB என்னன்னு கேக்குறாங்க. Fine. Okay. So நமக்கு என்ன தெரியும்? ஆல்ரெடி என்ன தெரியும்? V1 is equal to V2 னு தெரியும். And V1 is equal to V2 வச்சு நம்ம என்ன evaluate பண்ணோம்? sigma 1 by sigma 2 is equal to R2 by R1 evaluate பண்ணுவோமா? இங்கே evaluate பண்ணிட்டோம். Same steps தான், but for the sake of time I am just carrying it over to the next problem. Okay, so sigma 2 by sigma 1 இங்க வந்து நம்ம A2 னு எடுக்கல. So VA is equal to VB. அப்ப sigma A by sigma B is equal to RB by RA, that is equal to 2 by 1 இல்லையா? 2 by 1. So இங்க நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? We need to find the ratio of the electric fields. So electric field at A என்னவா இருக்கும்? 1 by 4 pi epsilon naught QA by RA square, that's equal to 1 by 4 pi epsilon naught. QA என்ன? Sigma A by 4 pi RA square by RA square. Cancel, that is equal to sigma A by 4 pi epsilon naught. I mean sigma A by epsilon naught வருமா? sigma A by epsilon naught வருமா? because 4 pi போயிரும். அதே மாதிரி EB க்கு என்னவா இருக்கும்? sigma B by epsilon naught இருக்கும் இல்லையா? sigma B by epsilon naught. so அப்போ EA by EB என்னவா இருக்கும்? EA by EB is equal to sigma A by epsilon naught by sigma B by epsilon naught, that is equal to sigma A by sigma B. but நம்ம sigma A by sigma B என்ன போட்டுட்டோம்? R2 by R1 2 by 1 இல்லையா? so EA is to EB என்ன? equal to sigma A is to sigma B, that is equal to 2 is to 1. ஓகேவா? so இதுல அதே தான் பண்ணோம். நம்ம ரெண்டு பொட்டன்ஷியல் ஈக்குவல் நம்ம சொல்லிட்டோம், அது வச்சு சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டியோட வேல்யூ ரேஷியோ கண்டுபிடிச்சோம். தென் எலக்ட்ரிக் ஃபீல்டோட ஈக்குவேஷன் யூஸ் பண்ணி அதோட ரேஷியோ கண்டுபிடிச்சப்போ அதுவும் சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டிஸோட ரேஷியோக்கு ஈக்குவல்னு கண்டுபிடிச்சோம்.
he equated it, put the final answer 2:1. okay அதே மாதிரி இதுக்கு எக்ஸ்ட்ரா ஸ்லைட்னே தெரியல. ஸோ அதே மாதிரி we have two metal spheres, one of radius r and the other of radius 2r. So given radius r, okay, so radius or r1 போடட்டுமா, r1 is equal to r and r2 is equal to 2r. okay, have the same surface charge density sigma. So sigma 2 equal to sigma 1 is equal to sigma. They are brought in contact and separated. So என்ன ஆகுது, we are bringing it in contact ல வரும்போது என்ன ஆகும், potential, okay, potential will be the same. So what will be the new surface charge densities on them னு கேக்குறாங்க. ஓகேவா? So to find new surface densities நம்ம எப்படி போடலாம், sigma 2 dash by sigma, I mean sigma 2 dash and sigma 1 dash னு போடலாமா? okay, so solution, so என்ன, v1 is equal to, இங்க நல்லா மாத்திரேன், so v1 is equal to v2 as always. தெரியுமா? தெரியும். so இதை வச்சு நம்ம என்ன கண்டுபிடிச்சோம், we need to equate it இல்லையா, surface charge density வந்து சேம்னு சொல்லிட்டோம். so v1 ஓட வேல்யூ என்ன, 1 by 4 pi epsilon naught q by, I mean q1 by r1 equal to 1 by 4 pi epsilon naught q2 by r2. அப்ப q1 by r1 is equal to q2 by r2. அப்ப sigma by, I mean sigma by 4 pi r1 square by r1 is equal to sigma 4 pi r2 square by r2. so என்ன ஆகுது, r1 is equal to r2 னு வருது. but is this the same, இந்த இதுல வந்து நமக்கு கொடுத்திருக்கிற மாதிரி தான் வந்திருக்கா, இல்ல, because we already found out that sigma a by sigma b is equal to ra by rb இல்லையா. so sigma a by sigma b is equal to ra by rb இல்லையா. so இந்த part இது வந்து ஒரு காமன் மிஸ்டேக். ஓகே, இது வந்து காமன் மிஸ்டேக், இந்த மாதிரி நிறைய பேர் பண்ணிருக்கீங்க. this like I will just note it down. okay, this is wrong because it is before sharing happens. okay, so இந்த ஸ்டெப் வந்து it is particularly wrong. இதுக்கு ரீசன் என்னன்னா, நம்ம ரெண்டு ஸ்பியர்ஸ் ஷேர் பண்றோம்னு சொல்லிட்டோம் இல்லையா, இதெல்லாம் ரெண்டும் ஷேர் பண்றோம்னு சொல்லிட்டோம். பட் பிஃபோர் ஷேரிங் we have the same surface density sigma. sharing முன்னாடி we got the same surface density. so this is before sharing. before sharing வந்து என்ன, sigma equal to இந்த v equal to v1 வந்து வராது இல்லையா. so after sharing என்னவா இருக்கும், நான் இது லைக் காமன் மிஸ்டேக்னு போடுறேன். so இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் தான் வரும். ஓகேவா, காமன் மிஸ்டேக். ஓகே ஃபைன். so v1 is equal to v2 னு போட்டா 1 by 4 pi epsilon naught நமக்கு என்ன, q1 by r1 is equal to 1 by 4 pi epsilon naught q2 by r2. so அதே மாதிரி q1 by r1 is equal to q2 by r2. okay fine, but we already know that sharing அப்புறம் charges மாறுதுன்னு இல்லையா. so sigma 1 dash by 4 pi r1 square by r1 is equal to sigma 2 dash by 4 pi r2 square r2. அப்போ sigma 1 r1 dash equal to sigma 2 dash r2. so sigma 1 dash by sigma 2 dash equal to r2 by r1 இல்லையா, r2 by r1. so இது வந்து ஒரு பர்டிகுலர் ரிலேஷன் பார்த்துட்டோம். அதே மாதிரி நம்ம ரெண்டு சார்ஜ் ஷேர் பண்ண என்ன ஆகும், ரெண்டு சார்ஜஸ்க்கு இருக்கக்கூடிய டோட்டல் சார்ஜ் டென்சிட்டி வந்து சேமா இருக்கும் இல்லையா. ஐ மீன் இப்போ டோட்டல் சார்ஜ் என்ன இருக்கும், q dot is equal to q1 plus q2 இல்லையா. ரெண்டுக்கும் வந்து q1 plus q2 நமக்கு தெரியும். so that's equal to q1 ஓட வேல்யூ என்ன இருக்கும், sigma 1 by 4 pi r1 plus sigma 2 by 4 pi r2 square. பட் ரெண்டுமே பிஃபோர் சார்ஜிங் வந்து என்ன சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி இருந்துச்சு, சிக்மா இருந்துச்சு இல்லையா. ஸோ சிக்மா பை 4 pi r1 ஸ்கொயர் பிளஸ் சிக்மா பை 4 pi r2 ஸ்கொயர் தட் இஸ் ஈக்குவல் டு சிக்மா பை 4 pi r1 ஸ்கொயரோட வேல்யூ என்ன, r இல்லையா, r square plus sigma by 4 pi
2r square, that is equal to 4 pi r square common எடுத்தா sigma plus 4 sigma, that is equal to 4 pi r square 5 sigma இல்லையா, 4 pi r square 5 sigma னு வருது. Okay, that is equal to 20 pi sigma r square. So நமக்கு இங்க வந்து என்ன தெரியும், இந்த மாதிரி sigma 1 by sigma 2 equal to r2 by r1 னு தெரியுது. So இங்க இருந்து எடுத்தா q1 by q2 is equal to r1 by r2 னு நமக்கு தெரியும் இல்லையா, q1 by q2 is equal to r1 by r2. So q1 by q2 என்ன, r1 ஓட வேல்யூ வந்து r, இது வந்து 2r, that's equal to 1 by 2 இல்லையா, 1 by 2. So நீங்க ரேஷியோ ஓட ஸ்டெப்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் இல்லையா. So total ratio என்ன, total ratio 3, அப்போ q1 is equal to 1 by 3 of q dot, q2 is equal to 2 by 3 of q dot இல்லையா, q by 3 of q dot. அப்போ q1 sorry, அப்போ q1 is equal to என்ன, 1 by 3 of 20 pi sigma r square. அப்போ sigma 1 dash by 4 pi r1 square, r1 square and r square இல்லையா, r square is equal to 1 by 3 20 pi sigma r square, that is equal to sigma 1 dash என்ன ஆகும், 4 pi போகும், இங்க 5 ஆயிரும் இல்லையா, அப்போ r square போகும், that's equal to 5 by 3 sigma. Okay, 5 by 3 sigma, sorry தொண்டர் மாதிரி இருக்கு அதான். அதே மாதிரி q2 is equal to 1 by sorry 2 by 3 இல்லையா, 2 by 3 20 pi sigma r square. இதுல வந்து r பொருள் என்ன இருக்கு, 2r இருக்கு இல்லையா, சாரி இங்க r square இருக்கு. அதே மாதிரி q2 ஓட வேல்யூ வந்து sigma 2 dash into 4 pi 2r square equal to 2 by 3 20 pi sigma r square. Okay, fine. So sigma 2 dash is equal to என்ன, 4 pi போயிரும், 4 pi பதிலா 5 வந்துரும், இங்க 2r square இருக்கா, இங்க r square போயிரும், r square போயிரும். So இங்க வந்து 5 by 3 pi இல்ல sorry 5 by 3 sigma into 2 by 2 square, that is equal to 5 by இங்க போயிரும் 5 by 6 sigma. ஓகேவா, 5 by 6 sigma, 5 by 3 sigma. So இதோட ஆப்ஷன் இருக்கா, இருக்கு, 5 by 3 sigma, 5 by 6 sigma. So நம்ம இதுல என்ன பண்றோம்னா, we are actually taking the two metal spheres, அந்த two metal spheres charge share ஆகும்போது total charge will remain constant ங்கிற கான்செப்ட் வச்சு total charge என்னன்னு கண்டுபிடிச்சோம். So total charge வச்சு இனிஷியல் சார்ஜஸோட ரேஷியோ என்னவா இருக்கும் நம்ம கண்டுபிடிச்சோம் இல்லையா, இனிஷியல் சார்ஜஸோட ரேஷியோ என்னவா இருக்கும்னு கண்டுபிடிச்சிட்டு then we just used ratio and divided the total charge between these two given charges. Okay, so இந்த ratio கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம என்ன கான்செப்ட் யூஸ் பண்ண வேண்டியது இருந்தது, v1 equal to v2, அந்த ஈக்குவலன்ஸ் ஆஃப் எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் கான்செப்ட் நம்ம யூஸ் பண்ண வேண்டியது இருந்தது. பட் அதே மாதிரி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இங்க வந்து ஈக்குவல் கொடுத்துருக்காங்க இல்லையா, சேம் சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி கொடுத்ததால இது ஈக்குவல் டு போட்டு r1 equal to r2 னு போடுவாங்க. r1 equal to r2 னு போட்டா வருமா, r equal to 2r னு வருமா, வராது. So இந்த மாதிரி மிஸ்டேக் பண்ணிராதீங்க. Make sure you know what is the surface charge density after sharing the charge. Okay, so it was after sharing. Okay, this is a great mistake. Okay, after sharing. Okay va, okay. So points note, இதுல வந்து நான் சொன்ன மாதிரி note the charges after sharing. Okay, after sharing to potential க்கு யூஸ் பண்ணக்கூடிய distance is not a vector. Okay, it is not a vector. அதே மாதிரி always use SI units, இது எல்லா வாட்டியும் சொல்றது தான், பட் எல்லா வாட்டியும் சொன்னாலும் நிறைய பேர் யூஸ் பண்றது இல்லை, including me, which is a mistake. So you must always use SI units. Okay va, and the final point is draw diagrams for visualizing. இதெல்லாம் ஜெனரல் தான். ஓகேவா,
for visualizing. ஓகேவா? ஓகே. ஸோ இதே தான், நீங்களும் ஒன்று தான் நானும் ஒன்று தான். நான் ஸ்கூலில் படிச்சிருந்தப்போ இதே மாதிரி தான் இருந்தேன். பட் நீங்கள் அந்த தப்பு பண்ணிடாதீங்க. கரெக்டாக 10 days இருக்குமோ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, 10 சாப்டர் இருக்கு, பர் டே ஒரு சாப்டர் முடிக்கலான்னு கேஷுவல் ஆயிருப்பீங்க. அதுக்கப்புறம் 5 days ஆனப்போ நீங்கள் படிக்க மாட்டீங்க. 5 days ஆகும்போது பர் டே 2 சாப்டர் இருக்கு படிக்கலாம் அப்படின்னு சொல்லுவீங்க. அதுக்கப்புறம் 10 days 10 சாப்டர் இருக்கும் 2 days. அப்போ நான் ஸ்பிளிட் பண்ணுவேன், ஒரு நாளைக்கு 5 சாப்டர் அந்த மாதிரி பார்ப்போம். லாஸ்ட்ல ஃபைனல் டே ஆகும் என்ன, 10 சாப்டரை நீங்க ஒரே டேக்கு தான் படிப்பீங்க. ஸோ டோன்ட் மேக் த மிஸ்டேக் ஆஃப் லேர்னிங் லேட். ஆல்வேஸ் மேக் ஷூர் யூ லேர்ன் early and you can learn early and learn together by following 100 learning. ஓகேவா? ஸோ சப்போஸ் உங்களுக்கு இந்த லெக்சர்ல ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கா, ஏதாச்சும் காண்டாக்ட் பண்ணணுமா, or if you want the notes for this particular lecture, always use the Telegram group. Okay, and the Telegram group order link it is down below in the description. So make sure you use it. Okay. So hope you loved my video. Hope you have some doubts, which I hope you would comment in below. Okay. So ஏதாச்சும் doubts இருந்தா கண்டிப்பா கீழே கமெண்ட் பண்ணுங்க. கமெண்ட் பண்ணுவா, I will make sure to reply as soon as possible. Okay. அதுக்காக 24 hours எடுக்க மாட்டேன். I will make sure to possible maybe within 1 hour or 2 hours. Okay. Okay. So hope you loved my video and see you in the next class tomorrow. Bye.